அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சமரசமில்லா சத்திய கொள்கை என்ற மார்க்க விளக்க இந்த நிகழ்ச்சியில் ஒரு மாநாட்டை போல நீங்கள் எல்லாம் குழுமியிருக்கிறீர்கள். இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்துவிட்டு நான் உரை தலைப்புக்குள் செல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக இதனுடைய பொறுப்பாளர்கள் கடுமையான சிரமங்களை மேற்கொண்டு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு பொருளாதார தேவை இன்னும் அதிகமாக இருப்பதாக சொன்னார்கள். எனவே உங்களிடத்தில் வாளியேந்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த நிகழ்ச்சி சிரமமில்லாமல் அவர்களுக்கு சுமையே இல்லாமல் நடத்தி முடிக்கப்படுவதற்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரைக்கு நான் வருகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கத்திற்கு அடிப்படையான 2 கொள்கைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை, இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கை. இந்த 2ஐயும் யார் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்தான் முஸ்லீமாக முடியும். முஸ்லீம் அல்லாத ஒருவர் உங்களிடத்தில் வந்து நான் இஸ்லாத்தை எப்படி ஏற்பது என்று கேட்டால் இந்த 2ஐத்தான் சொல்லிக் கொடுப்பீங்க. நான் எப்படி இஸ்லாத்திற்கு வருவது என்று கேட்டால் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்கள், முஸ்லீமாகி விடுவீர்கள். அப்போ ஒருவன் முஸ்லீமாக இருப்பதாக இருந்தால் அதற்கு அடிப்படை கொள்கை என்னவென்று சொன்னால் அது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நம்புவது, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நம்புவது. இந்த 2ஐயும் நம்புவதற்கு பெயர் தான் இஸ்லாம். இதை நம்ம எல்லாரும் வழங்கி வச்சிருக்கிறோம். நாம் மாத்திரம் வழங்கி வைக்கவில்லை, முஸ்லீம் அல்லாத மக்கள் இது வழங்கி வைத்திருக்கிறார்கள். முஸ்லீம்கள் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அல்லாஹை மட்டும் வணங்குவார்கள், முஹம்மது நபி வழியிலே செல்வார்கள். இப்படி நம்மளை பற்றி முஸ்லீம் அல்லாத மக்களும் விளங்கி வைத்திருக்கிற அளவுக்கு இந்த கொள்கை எல்லாருக்கும் தெரிந்த கொள்கை. முஸ்லீமில் இருக்கிற யாருக்கும் இந்த கொள்கையை தெரியாமல் இருக்காது, இதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கொள்கையில் நம்ம உறுதியோடு இருக்கிறோமா? கொள்கையில் இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையில் நம்ம இருக்கிறோம். அந்த கொள்கையில் நம்ம உறுதியோடு இருக்கிறோமா? வளைஞ்சு கொடுக்காமல் இருக்கிறோமா? சமரசம் செய்யாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்ம இந்த கொள்கையில் நம்ம தெளிவாக இருக்கிறோமா என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த சமரசம் இல்லாத சத்திய கொள்கை. இந்த கொள்கையில் யாரோடையும் சமரசம் செஞ்சுக்கிறக்கூடாது, வளைஞ்சு கொடுத்துடக்கூடாது. புட்டிச்ச புடிய இரும்பு பொடியாக என்ன செய்யணும், பிடித்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சமரசமில்லா சத்திய கொள்கை என்ற தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். பொதுவாக மனிதர்கள் பல கொள்கை உடையவர்களாக வாழும் பொழுது அவங்கள்ட்ட இந்த சமரசம் செய்யக்கூடிய தன்மை தன்னால் வந்துடும். ஒரே கொள்கையுடையவர்கள் மட்டும் இருந்தாங்கன்னு வைங்க, எல்லாரும் அந்த கொள்கையிலே போய்கொண்டே இருப்பார்கள். பல கொள்கையில் உள்ளவர்கள் வாழும்போது என்ன ஆகுன்னு கேட்டால் அவங்களுடைய திருப்தியை பெறுவதற்காக, அவங்களுடைய அன்பை பெறுவதற்காக, அவர்களோடு கலந்து வாழ்வதற்காக அவங்கள மாதிரியே நம்மளும் சில செயலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்போ எங்கே அந்த சமரசம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்று சொன்னால் பல சமய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் முஸ்லீம்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால் அவங்க அந்த கொள்கையுடைய உறுதிப்பாட்டை கொஞ்சம் தளர்த்தி விடுகிறார்கள், மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள். இப்படித்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டும் இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களுமே தங்களை சுற்றி நடப்பதை பார்க்கிறார்கள். சுற்றி நடக்கிற விஷயத்தை பார்த்துவிட்டு அந்த மாதிரி நாமளும் செஞ்சா என்ன, அதுக்கு நிகராக நாமளும் செஞ்சா என்ன, அதை போல நாமளும் நடந்து கொண்டால் என்ன
என்ற மனநிலைக்கு மக்கள் வந்து விடுகிறார்கள். இந்த பலவீனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த பலவீனம்? மற்றவங்களுக்கு ஏற்ப கொஞ்சம் நம்ம நடக்கணும் என்ற ஒரு நிலைமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்ததாக அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான். பிறகு அல்லாஹ் கண்டித்து அதை திருத்தி இனிமேல் நடக்கக்கூடாது என்ற வழிகாட்டுதலை நமக்கு தந்து விட்டான். அது என்ன நிலைமை? அந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்யும் பொழுது ஒரு பிரமுகர்கள் குறைஷி குலத்தினுடைய முக்கியமான ஆட்கள் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம்டா இதுதான், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், இன்னென்ன மாதிரி நீங்கள் நம்பணும், இதுதான் சரியான கொள்கை, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி குலத்து பிரமுகர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு கண்ணும் தெரியாத அந்த சமுதாயத்தில் அந்தஸ்து குறைந்தவர், அவருடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தும் என்றது அவருடைய பெயர். அவர் கண்ணும் தெரியாது, சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து கிடையாது, சாதாரண ஒரு மனிதர். அவர் என்ன செய்கிறாரு? ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? முக்கியமான ஆட்களோட, ஊரில் முக்கிய பிரமுகர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வர்றாரு. நபிகள் நாயகத்துடைய குரலை கண்ணும் தெரியாட்டா கூட, கண்ணும் தெரியாதவங்களுக்கு மற்ற சக்திகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாங்க. அவங்கள ஒரு விஷயத்தில் ஊனம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இன்னொரு இடத்துல எல்லாம் பேலன்ஸ் பண்ணிடுவோம். கண்ணும் தெரியாத ஆட்களுக்கு காது ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதை வச்சு என்ன செய்கிறாருன்னா, இங்கே நபிகள் நாயகத்துடைய குரல் கேட்குறது, அவங்க யாரோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி கிட்ட அவர் ரசூலுல்லாவுக்கு சலான் சொல்லுகிறார். சலான் சொன்னால் ரசூல்லா என்ன செய்யணும்? அலைக்கும் சலாம் சொல்லி என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்கணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? திடீர்னு கோபம் வருது அவங்களுக்கு. என்ன கோபம்? இது நானாக கட்டுக்கதையாக சொல்ல, அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்கிற பிறகு வாசித்து காட்டுறேன். கோபம் வருது. என்ன கோபம் என்று கேட்டால், இந்த முக்கியமான ஆட்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், உன்னைய மாதிரி ஆட்கள்லாம் வர்றது இங்கே விரும்ப மாட்டாங்க, இந்த இடத்துக்கு நீ ஏன் வர்ற, இப்போ எதுக்கு நீ சலான் சொல்கிறங்கிற ஒரு கோணத்தில் முகத்தை கடுகடுப்பாக்கிடுறாங்க. அவரை பார்த்து முகத்தை கடுகடுப்பாக ஆக்கி கொள்கிறார்கள். அவர் குருடாக இருந்ததுனால அது கூட அவருக்கு தெரியாது. முகத்தை கடுகடுப்பாங்கிற விஷயத்தை அவர் பார்க்க முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணிச்சவனு அல்லாஹ்வுக்கு தெரியும்ல இது. அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், உடனே நபிகள் நாயகத்தை கண்டித்து ஒரு சில வசனங்களை இறக்குகிறான். அதுதான் அபசவத்தவல்லான்னு அந்த சூறா இருக்குல்ல, அந்த சூறாவுடைய வசனங்கள் இதைத்தான் சொல்லுது. என்ன சொல்லுகிறது? அபசவத்தவல்லா, இவர் முகம்மது கடுகடுப்பாகிவிட்டார், புறக்கணித்து விட்டார். அஞ்சாஹுல் அமா, ஒரு கண் தெரியாதவர் வந்தபோது இவர் கடுகடுப்பாக ஆக்கி கொண்டார், முகத்தை திருப்பி கொண்டார் என்று அவங்கள கண்டிக்கிற விதமாக ஆரம்பிக்கிறான். ஒமா யுத்ரீக்கல் அல்லஹு யஸ்ஸக்கா, அந்த கண்ணும் தெரியாமல் வந்தாரே அவர் பரிசுத்தவான் என்பது உமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து தொடராக அல்லாஹ் கேட்குறான், அம்மா மன்ஜா கையஸா ஒஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா, உன்னிடத்தில் ஆர்வமாக ஓடோடி ஒருத்தர் வருகிறார், அல்லாவை பயந்தவராக உன்னிடத்தில் வருகிறார், நீ அவரை அலட்சியப்படுத்துகிறாய். அம்மா மனிஸ்தகுனா, உன்னை எவன் அலட்சியப்படுத்துகிறானோ ஃபஅன்த லஹு தஸத்தா, அவருக்கு நீ வழியை போய் சொல்கிறாய். அவரும் உன் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர், உன்னை மதித்து வர்றார். இவன் அட்ஜஸ்ட் பண்ண கேட்குறான், சமரசம் பண்ண கேட்குறான். இஸ்லாத்தில் இருப்பதாக இருந்தால் எங்களுக்கு தனி அந்தஸ்து வேணும், எங்கள் சபையில் இந்த மாதிரி தாழ்ந்தவர்கள் வரக்கூடாது என்று பேரம் பேசுகிறான். அப்போ உன்னை அலட்சியப்படுத்தக்கூடியவனுக்கு போய் நீ வழியை சொல்கிறாய், உன்னை நோக்கி ஓடோடி வருகிறாரே இறையச்சத்தோட, அவர் நீ விரட்டுகிறாயா என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறான். எது கண்டிக்கிறான்? எதனால் இப்போ நடந்தாங்க என்று கேட்டால், எல்லா மக்களும் இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படணுமாக இருந்தால் அந்த பிரமுகர்கள் வருவதற்காக அவங்களுக்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்க என்ன கோரிக்கை வைப்பாங்க? நாங்கள் உயர்ந்த ஜாதி, மற்றவங்களாம் தாழ்ந்த ஜாதி, எல்லாரையும் சமமாக்கிடக்கூடாது, எங்களுக்கு தனி அந்தஸ்து கொடுக்கணும், இப்படி ஏற்றுக்கொண்டால் நாங்கள் வர்றோன்றது அவங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு ரசூலுல்லாவுக்கு ஆரம்பத்தில் சரி மாறி படுது. சரி வரட்டுமே, இஸ்லாத்துக்கு வரேன்னு தானே சொல்கிறாங்க என்று அதை காது கொடுத்து கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சமரசம் செய்யக்கூடாது. என்னுடைய கொள்கையில் எவன் ஏற்றுக்கொண்டு வந்தானோ அவன்தான் சிறந்தவன், எவன் ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு விருப்பப்படி இஸ்லாத்தை மாற்றச் சொல்கிறானோ அவன் சிறந்தவன் கிடையாது என்கிற அளவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் கண்டித்து திருத்துகிறான். திருத்தி விட்டு பல இடங்களில் சொல்கிறான், உலவுலா அன் சப்பத்னாக்க, நபியே உம்மை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் லக்கது கிந்த தர்க்கனு இலைஹிம் செய்யன் கலீலா,
நீ கொஞ்சமாக அவங்க பக்கம் சாஞ்சிருப்பாய், நான் உன்னை உறுதிப்படுத்தியிருக்காவிட்டால் அவங்களுடைய சமரசத்திற்கு நீனும் போயிருப்பாய், நான் அப்படி ஆகாமல் உன்னை காத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மற்றொரு இடத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் இறைவனை துதித்து கொண்டிருக்கிறார்களே அந்த மக்களுடைய நீரி, வலா தாது ஐநாக்க அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தின் கவர்ச்சியை நாடி இவங்களை விட்டு உன் பார்வையை வேற பக்கம் திருப்பிடாத. பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, பிரமுகர்கள் இருக்கிறாங்க, அந்தஸ்து உள்ளவங்க இருக்கிறாங்க, அந்த பக்கம் போயிடாத. உன் கூட யார் உறுதியாக நிற்கிறார்களோ அவங்களோடவே இரு என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் இந்த அறிவுரை மூலம் எச்சரிக்கை செய்கிறான். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எந்த ஒன்றை சமரசம் பண்ணது கிடையாது. அப்போ இந்த சமரசம் பண்ணி கொள்வது, அடுத்தவங்களை பார்த்து அவங்க கேட்குற மாதிரி நம்மளை மாறிக்கொள்வது, மாற விரும்புவது, இந்த மாதிரியான காரியங்கள் செய்வது மனிதனுடைய இயல்பில் இருக்கிறது. பலரோட கலந்து வாழக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும், இந்த மாதிரி தன்மை வந்துவிடும். ஆனால் ஆரம்பத்தில் அதை நபிகள் நாயகத்துக்கு வர வச்சு கண்டித்து திருத்தி இனிமேல் செய்யக்கூடாது என்ற பாடத்தை எல்லாம் கற்றுத்தந்து விட்டான். அதுக்கு பிறகு எப்போதெல்லாம் இந்த குருடர் வருவாரோ அவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, மரியாதை செய்வாங்க, அவங்களுடைய துண்டை தூக்கி போட்டு விரித்து உட்கார செய்வாங்க. அதுக்கு இவரை கொண்டு அல்லாஹ் எனக்கு பாடம் கற்பித்து விட்டான், இவர் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரை அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று அந்த கண்ணும் தெரியாதவரை ரசூலுல்லாஹ் மதிக்கிற அளவுக்கு மாறிவிட்டார்கள்னு பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய இயல்பிலேயே மற்றவங்களை பார்த்து நம்ம காப்பி அடிக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அது எதில் இருக்கணும், உலக விஷயத்தில் இருக்கலாம். ஒரு சமையல் இருக்கிறது, ஒருத்தர் வந்து நல்லபடியாக சமையல் செய்கிறாரா உங்களுக்கு தெரியாதா, காப்பி அடிக்கலாம். ஒரு தையல் கடை இருக்கிறது, ஒருத்தர் நல்லா தைக்கிறாரு, நமக்கு அவ்வளோ தைக்க வரல, அவர் போய் கற்றுக்கலாம். உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை பார்த்து அது நல்லதாக இருக்கும் என்று சொன்னால் நம்ம கட்டிக்கிறோம், செய்து கொள்கிறோம். ஆனால் கொள்கையில் அப்படி செய்ய முடியுமா? நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டீர்கள், முகமது ரசூலுல்லாஹ்னு ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டீர்கள். பிற மக்களோட வாழும் பொழுது அவங்கள மாதிரி நம்மளும் போனால் என்ன வரலாமா? வருது. இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நம்ம சமுதாயத்தில் தர்காக்கள் கட்டி வச்சுருக்கிறாங்கல்ல. யார் கட்டியிருக்கா தர்கா? முஸ்லீம் தான் கட்டியிருக்கிறாங்க. தர்கா கட்டினவங்க யார்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ்னு சொன்னவங்க தான். ஒவ்வொரு நாளும் தொழுகையில் பாங்களை தினசரி சொல்கிறீங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அந்த கொள்கையை மொழிந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். இப்படி மொழிந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த தர்காண்டு ஒன்று கட்டி வழிபாடுறாங்கல்ல, அது எங்கேருந்து வந்துச்சு? அது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றமானதா உடன்பாடானதா? அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு களிமா சொல்கிறீங்க, இது அல்லாவை தவிர உள்ளது வணங்குறீங்க. அவர் அல்லாஹ் இல்லையில. நீங்கள் யாருக்கு தர்கா கட்டியிருந்தாலும் அவர் யார்? மனிதர். யாருக்கு நீங்கள் தர்கா கட்டியிருந்தாலும் அவர் இறந்து போயிட்டார். நீங்கள் யாருக்கு வேண்டாம் தர்கா கட்டுங்க, அந்த தர்கா கட்டப்பட்டவர் யார்? ஒரு மனிதர் தானே. ஒரு மனிதர் இறந்த பிறகு அவரை போய் நீங்கள் வழிபட போகிறீங்க, அவர்கிட்ட போய் பிரார்த்தனை செய்ய போகிறீங்க, அவர்கிட்ட போய் உண்டியலில் காணிக்க போடுறீங்க, அவருக்காக நேர்ச்சை செய்கிறீர்கள். இந்த பழக்கமெல்லாம் உங்களுக்கு அல்லாவிடமிருந்து வந்ததா, நபியிடமிருந்து வந்ததா, நீங்களா உண்டாகி கொண்டதா? இந்த பழக்கத்திற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்குதா? இந்த பழக்கத்திற்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இந்த தர்கா சம்பந்தமாகவும் எவ்வளோ எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. மௌத்தாவுறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி எச்சரிக்கை செய்கிறாங்க. லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபுர அம்பியாஹி மசாஜித், தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் தர்காக்கள் ஆக்கிவிட்டார்களே, அவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக என்று யகூதிகளையும் நசாராக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறாங்க. மௌத்தாவுறதுக்கு முன்னாடி தர்கா கட்டிவிடாதீங்க, உங்களுக்கு முந்தின சமுதாயம் நபிமார்களுக்கு தர்கா கட்டினார்கள், அதனால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்களாக ஆனார்கள் என்று எச்சரித்தார்கள். ஆயிஷா நாயகி அறிவித்துவிட்டு சொல்கிறார்கள், லவ்லா தாலிக்கல் அப்ரசு கப்ரஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் ரசூலுல்லாஹ் கபரையும் தர்காவை கட்டியிருப்பார்கள். கட்டளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் என்ன இருக்கேன், வெறும் தரையாக தான் இருக்கும், மேலே மூடி போட்டு மறைச்சிருக்கிறாங்க. உள்ளக பார்த்தீங்கன்னா அங்கே கபர்லாம் கட்டப்பட்டிருக்காது, வெறும் தந்தரையாகத்தான் இருக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை உயர்த்தி கட்டாமல் போனதுக்கு என்ன காரணம்? இந்த எச்சரிக்கை தான் காரணம். இவ்வளோ கடுமையாக எச்சரித்த ஒரு விஷயம் முஸ்லீம்களாக இருப்பவர்கள்ட்ட எப்படி வந்தது என்றால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னால வந்தது, சமரசத்தினால வந்தது. எதனால் வருது நீங்கள் பார்க்குறீங்க. வேறு சமுதாயங்கள் என்ன செய்கிறாங்க, திருவிழா நடத்துகிறாங்க, கோயிலுக்கு போகிறீங்க திருவிழா நடத்துகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க
திருவிழா நடத்துகிறாங்க. அந்த திருவிழாக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு தேரை இழுத்துக்கிட்டு வர்றாங்க. அவங்களுடைய விழாக்களுக்கு என்ன செய்வாங்க, தேர் சப்பரம் இதை இழுத்துக்கிட்டு வர்றாங்க. நம்ம என்ன செய்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோமா, நம்மளுக்கு சப்பரம் இல்லை, இப்போ நமக்கு பள்ளிவாசலில் தேர் இல்லை. அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவங்கள பார்க்குறான், அவங்களாம் தேர் வச்சுக்கிறாங்க, நமக்கு இல்லாமல் இருக்க, அவங்களாம் வந்து சப்பரம் வச்சுக்கிறாங்களே, நமக்கு இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்மளும் செஞ்சால் என்னன்றது வர்றான். ஆனால் பள்ளிவாசல் அதை செய்ய முடியாது. பள்ளிவாசல் அல்லாவே தேரில் வச்சு கூட்டு போக முடியுமா, அல்லாவுக்கு சந்தனத்தை பூச முடியுமா, அல்லாவுக்கு செய்ய முடியாது. அப்போ என்னடா பண்ணுறது, நமக்கு அவனை மாதிரி நமக்கு வேணுமே, அவன் செய்கிற மாதிரி நமக்கு வேணுமே என்பதற்குத்தான் யாரா நல்ல மனுஷன் இருக்கிறான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் இறந்த உடனே அவனை போட்டு அடக்கி அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி அதன் பேரில் நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம். இப்படி தானே வந்துச்சு. இந்த தர்கா வந்ததுக்கு காரணம் என்ன, நீங்கள் பிற மத மக்களோடு சமரசம் செய்கிறீர்கள். உங்களிடமிருந்து அவர்களுக்கு நீங்கள் தௌஹீதை சொல்வதற்கு பதிலாக, உங்களை பார்த்தவர்கள் ஓரிரை கொள்கைக்கு வருவதற்கு பதிலாக நீங்கள் அவர்களை பார்த்து பல தெய்வ வணக்கத்தை இங்கே உண்டாக்குகிறீர்கள். அவர்களும் கொடிமரம் ஏற்றினால் நீங்களும் கொடிமரம் ஏற்றுகிறீர்கள். இதுதான் சமரசம். அவர்கள் வந்து உண்டியல் வைத்தால் நீங்கள் உண்டியல் வைத்திருக்கிறீர்கள். அவர்களும் நிலைப்படிகள் முத்தமிட்டால் நீங்கள் முத்தமிடுகிறீர்கள். அவர்களும் மயிலரகு கட்டையால் தடை விட்டார்கள் என்றால் நீங்களும் இதை செய்கிறீர்கள். அவர்கள் செய்கிற தேர் திருவிழாவை நீங்களும் சந்தனக்கூடு என்ற பெயரில் செய்கிறீர்கள். அப்போ எல்லா விஷயங்களுமே நீங்கள் காப்பி அடித்ததால் சமரசம் செய்ததால் வந்ததா, குர்ஆன்லேருந்து வந்ததா? இவையெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தர்கா இல்லையே, ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தனக்கூடு இல்லையே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கஸ்தலத்துக்கு நீ கையேந்த முடியாத. அங்கே உள்ள போலீஸ் அடிப்பான உங்களை, அல்லாட்டுக்குன்னு அடிப்பான. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்காக தர்காக்கள் கட்டப்படவில்லை. அவங்கள கூப்பிட்டு நபிகள் நாயகமே நீங்கள் தான் எங்கள் பாவத்தை தீர்க்கணும் என்று சொல்வது இல்லை. ஆடு கோழிகளை நேர்ந்து மஸ்ஜித் நபவியில் கொண்டு கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் என்ன அவங்கள ரசூல்லா துவா செஞ்சுட்டாங்க. எப்படி, அல்லாஹும்ம லா தஜ்அல் கபரி வஸன யூபத், இறைவா என்னுடைய கபரை வணங்க செய்ய இடமா ஆக்கிறாத, என்னுடைய அடக்கஸ்தலத்தில் வழிபாடு நடக்கும்படி ஆக்கிறாத என்று துவா செய்தார்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய அடக்கஸ்தலத்தில் இது போன்ற ஃபித்னாக்கள் எல்லாம் இல்லாமல் காப்பாற்றி இருக்கிறான். அப்போ நம்ம மார்க்கத்தில் பலரோடு கலந்து வாழும்போது நம்ம எப்படி வாழணும் என்று கேட்டால், நம்ம வச்சுக்கிறது நல்ல கொள்கை. என்ன கொள்கை? சாவாதவனை வணங்குற கொள்கை. என்றொன்றும் உயிரோடு இருப்பான அவனை வணங்குற கொள்கை. மரணமே ஆக மாட்டான அவனை வணங்குற கொள்கை. அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு எடுத்து பாஸ் பண்ணுவீங்களா, அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்? உங்கள்கிட்ட இருக்கிற சிறந்த ஒரு கொள்கை, ஆதியிலிருந்து இருக்கிற கொள்கை. அந்த மதத்தில் உள்ளவர்கள் கூட ஆரம்பத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றுதான் சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மாறி போய் பல தெய்வங்களை உண்டாக்கி விட்டார்கள் என்று சொன்னால், நீங்கள் அவங்களுக்கு வந்து பல தெய்வம் எப்படிங்க இருக்கு, ஒரு இறைவன் தானங்க இருக்கு, அவன் நீங்கள் எப்படிங்க இதை வணங்குறீங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு புத்தி புகட்ட வேண்டிய நீங்கள் அங்கே காப்பி அடித்து அதே மாதிரி தர்காக்களை இங்கே உண்டாக்கி விட்டீர்கள். இப்போ என்னவாச்சு, முஸ்லீம் அல்லாஹ்கிட்ட கேட்டால் இஸ்லாம்னா என்ன செய்வோம், நம்மள்கிட்ட பேசுவாங்க, நாங்கள் எல்லா மதையும் சமன்னு நினைக்குவோம், நீங்கள் கோயிலுக்கு வர்ற மாதிரி நாங்கள் வந்து தர்காவுக்கு வருவோமாங்க. அவன் என்ன வணங்கி வச்சுருக்கான், இஸ்லாம்னா தர்காவான். அவனுக்கு என்ன மாதிரி பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்க, இஸ்லாம்னா தர்கா. முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து யாசகம் கட்டு வருவாங்க, வருமா நாகூர் ஆண்டவர் துணையுமாங்க. எதுக்கு, உங்களை நல்லா வழங்கி வச்சுக்கிறாங்க. இவங்க நாகூர் ஆண்டவர் வணங்குற கூட்டம், அதனால் இப்படி சொன்னால் தான் பிச்சை போடுவாங்க. அப்போ பிச்சைக்காரனு கூட தெரிஞ்சு வச்சுருக்கிறான். என்னது, இந்த முஸ்லீம்கள் வந்து நாகூர் ஆண்டவரை, நாகூரில் ஒரு 400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்து மறைந்து அடக்கம் செய்யப்பட்டார, இறந்து போயிட்டார, அவரை வணங்குறாங்க என்று விளங்கி வைத்திருக்கிறான். அப்போ நம்ம பிற மத மக்களோட வாழும் பொழுது அந்த தன்மை நம்ம அந்த சாயல் நம்ம பக்கம் அடிக்கி விடாமல் என்ன செய்யணும், நம்ம கொள்கை என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம எந்த கொள்கையில் இருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ். எதுக்காக ரசூல் அடி வாங்கினாங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காகத்தான். எதுக்காக ஊரை விட்டு விரட்டினாங்க, இந்த கொள்கைக்காகத்தான். எதுக்கு பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, இந்த கொள்கை சொன்னதுக்காகத்தான். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை சிரமம் இல்லாமல் கஷ்டப்படாமல் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது, அல்லாஹ் தந்திருக்கிறான். நம்ம அந்த சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்தை படாமல் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கொள்கையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்காமல் நம்முடைய நிலை எப்படி மாறுகிறது, மற்றவங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும், மற்றவங்களை மாதிரி நம்ம நடக்கணும்னு வருகிறது. இப்படி செய்வது வந்து இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம்னு சொன்னால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள். அறிவுரை என்ன, பெருசாவெலாம் இருக்கக்கூடாது, சின்னதாக ஒரு அறிவுரை சொல்லுங்கள். அதுக்கு பிறகு நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன்,
வேறு யார்ட்டையும் நான் விளக்கம் கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு அறிவுரையை சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகிம், இவ்வளோதான். நீ அல்லாஹ்வை நம்பினேன்னு சொல், பிறகு உறுதியாக நில், அவ்வளோதான். ஓடு, உனக்கு சொல்கிற ஒரே போதனை என்ன, யார்ட்டையும் கேட்க வேணாம், நீ எனக்கு நான் சாவுற வரைக்கும் பயன் தரக்கூடிய ஒரு போதனையை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. எல்லா விஷயமும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு போதனையை கேட்குறாரு. நபிகள் நாயகம் சொன்னது என்ன, ஆமன்து பில்லா, அல்லாவை நம்பினேன்னு சொல்லு, சொல்லோடு நிற்காத, சும்மஸ்தகிம், பிறகு உறுதியாக நில்லு. உறுதியான அர்த்தம் அசைக்கக்கூடாது. அது எப்படி இறந்தவரை வணங்குறது, அது எப்படி மனுஷனை வணங்குறது, எப்படி அல்லாவுடைய இடத்துல ஒருத்தர் கொண்டே வைக்கிறது என்கிற அளவுக்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், நீங்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல மற்றவரை வைத்து நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட் என்ன? நம்ம முஸ்லீமாக இருக்கிறது எதுக்காக இருக்கிறோம்? துன்யாவுக்காக இருக்கிறோமா? நீங்கள் எல்லாம் முஸ்லீமாக இருக்கிறீங்கன்னா பணக்காரன் அவ்வளோன்னு இருக்கிறீங்களா? முஸ்லீம் ஆனால் நமக்கு பெரிய பங்களா கிடைக்கும் இருக்கிறீங்களா? முஸ்லீம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருந்தா இருக்கிறீங்க? இல்லை. எதுக்காக இருக்கிறீங்க? நான் முஸ்லீமாக ஆனால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நம்ம நரகத்திற்கு போகாமல் தப்பிக்கலாம். நம்ம இதை நம்பவில்லை என்று சொன்னால் நரகத்தில் கிடந்து வேக வேண்டி வரும். அப்போ நரகத்திற்கு நம்ம போகாமல் தற்காத்து கொள்வதற்காகத்தான், சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மார்க்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் தொழுவுறீங்க, தொழுவுறவங்க என்ன கிடைக்கிது உலகத்தில்? ஒன்றும் கிடைக்காது. தொழுவுறதுக்காக நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறீங்க, வீட்டில் தொழுவுறீங்க. தொழுதால் என்ன கிடைக்கும்? உங்களுடைய சில மணி நேரங்கள் வீணாகும். உலக கணக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பயன் இல்லை. ஏன் தொழுவுறோம்? தொழுதால் அல்லாவுக்கு பிடிக்கும், தொழுதால் அல்லா சொர்க்கம் தருவான், தொழுதால் நரகத்துக்கு போகாமல் தப்பிச்சிக்கலாம், அதுக்கு தானே தொழுவுறோம். எதுக்கு ரமலான் மாதம் பட்டி கிடக்கிறோம்? அங்கே சுகமாக இருக்கிறதுக்கு தான், மறுமையில் சுகமாக இருக்கத்தான். இங்கே நமக்கு ஒன்றும் கிடைக்கல. ரமலான் மாதம் பசியாக இருக்கிறதுனால மற்றவங்கள மூளை உண்டு சுகித்தனமால் இருக்க முடியலை. அதை தியாகம் பண்ணுகிறோம். எதற்காக பண்ணுகிறோம்? இந்த தியாகம் பண்ணினால் அங்கே கிடைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்திலிருந்து 2.5% ஜக்காத்து கொடுக்குறோம். ஏழை எதுக்கு கொடுக்குறோம்? நம்ம காசு தானே, அல்லாஹ் கொடுக்க சொல்லியிருக்கிறான். இங்கே கொடுத்தால் அங்கே தருவான். அப்போ இஸ்லாத்தில் நாம் இருப்பது எதற்கு என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு உள்ளது கிடையாது, அடுத்தவரை அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு கிடையாது, ஆகிரத்தில் ஜெயிப்பதற்கு தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ ஆகிரத்தில் ஜெயிப்பதற்கு இந்த கொள்கை உங்களுக்கு உதவுமா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உதவுமா? அல்லாதவர்களெல்லாம் நீங்கள் வணங்க ஆரம்பித்தீங்க என்று சொன்னால் மறுமையில் உங்கள் நிலைமை என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், உமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறதுன்னு சொன்னால் அல்லாஹ் இடத்துல மற்றவரை வைக்கிறது. அல்லாட்ட குழந்தையை கேட்கணும், அவுளியாவே குழந்தையை தாங்க, இணை வச்சுட்டீங்க. அல்லாவை அவரையும் சமமாக்கிவிட்டீங்க. அல்லாட்ட ரிஸ்க்கு கேட்கணும், அவுளியாவே ரிஸ்க்கு தாங்கங்கிறீங்க, இணை ஆக்கிட்டீங்க, ஈக்குவல் ஆக்கிட்டீங்க. அல்லாஹ் ஈக்குவல் யார்? அவுளியா. மழை வரல, அல்லாட்ட மழை கேட்கணும், அவுளியாவே மழையை தாங்க, இப்போ என்ன ஆக்கிட்டீங்க? ஈக்குவல் ஆக்கிட்டீங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு சமமாக மற்றவர்களை யாராவது ஆக்கினால் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். சொர்க்கம் போக முடியாது. நீங்கள் தொழுதாலும், நோன்பு வைத்தாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், தஸ்மீம் பண்ணி உருட்டி கொண்டிருந்தாலும், பள்ளிவாசலில் கெதின்னு கிடந்தாலும், இந்த காரியம் வந்துவிட்டால், எந்த காரியம்? அல்லாஹ்வுடைய இடத்துல மற்றவர்களை வச்சுட்டீங்க என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட் என்ன? மறுமையில் நரகம்தான், நிரந்தர நரகம். ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கம் ஹராம். ஹராம்னா என்ன? போகவே முடியாது, நரகத்திலேயே தான் கிடந்து கொண்டிருக்கணும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லகத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக, நபியே உமக்கும் தெரிவித்திருக்கிறோம், உமக்கு முந்தி உள்ள சமுதாயத்துக்கும் தெரிவித்திருக்கிறோம். என்ன தெரிவித்திருக்கிறோம்? லைன் அஷ்ரக்த ல யஹபத்தன் அமலுக்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் உங்களுடைய அமல் அழிந்துவிடும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் என்ன அழிஞ்சிறேன்? நீங்கள் செஞ்ச நல்ல அமல்கள் எல்லாம், நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அப்போ நம்ம தொழுதுபட்டு நம்ம இதின் ஆண்டவரே எல்லாம் அழிஞ்சு போச்சு, தொழுத நன்மை ஓடிவிட்டு சீர்காயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. அப்போ தொழுது விட்டு என்ன செய்றீங்க? இந்த மதுரையை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிசயம், மொஹிதீன் ஆண்டவருக்கு இங்கே தர்கா கட்டியிருக்கிறீங்க. அவர் இந்த ஊருக்கு வந்ததே கிடையாது. அவர் வாழ்ந்தது ஈராக்கில் உள்ள பக்தாதில் வாழ்ந்தார். வாழ்ந்து அங்கேயே இறந்தார். அங்கேயே அடக்க ஸ்தலம் இருக்குது. அங்கேயே குண்டு போட்டு அமெரிக்காக்காரன் ஈராக்கு யுத்தத்தில் அதையும் இடித்து தகர்த்து விட்டான். அப்போ அங்கே ஒரு கப்ரிஸ்தான் இருக்குது, அவர் அடக்கப்பட்ட இடம். இங்கே கொண்டாந்து அவருக்கு தர்கா, அவர் வரவே இல்லை. இல்லாத ஆளுக்கு தர்கா கட்டுற அளவுக்கு நம்மளுடைய தர்கா பைத்தியம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், மற்றவங்கள காப்பி எடுத்து என்னமாச்சுன்னு சொன்னால், எங்களுக்கு சந்தன கூடலுக்கு ஏதாவது வேணும், அவ்வளோதான். பள்ளிவாசலில் விட மாட்டேங்கிறீங்க, பள்ளிவாசலில் இந்த மாதிரி என்ன செய்கிற திருவிழாக்களுக்கு அனுமதி இல்லைங்கிறீங்க.
அப்போ நாங்கள் விழா நடத்துகிற மாதிரி நாங்கள் ஒன்று உண்டாக்கிறோம். அப்படி தானே உண்டாக்குனீங்க. அப்போ இந்த மாதிரி இந்த தர்கா மோகத்தில் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் இது அல்லாவுக்கு ஈக்குவல் ஆகிறதறியா? இன்னும் சொல்ல போனால் ரோட்டில் படகு விடுறீங்க. இந்த ஊர் கந்திரியில் அமைதி நாட்டு கந்திரிக்கு என்ன செய்வாங்க, படகை இழுத்துட்டு வருவாங்க. மற்றவங்களாம் சந்தனக்கூடி இழுத்துட்டு வந்தால் இந்த ஊரில் படகு இழுத்துட்டு வருவாங்க. படகு வந்து ரோட்டில் எப்பவும் போய் கடலில் போய் இழுத்துட்டு போக வேண்டியது தானே. அப்போ என்னன்னு கேட்டால் ஏதாவது ஒரு மூட நம்பிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இதெல்லாம் ஒரு விளையாட்டு போக்கில் ஒரு ஜாலியாக இருக்கும். நமக்கு என்ன இருக்கேன், ஒரு கூட்டமாக எல்லாம் இருக்கும்போது புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வான வேடிக்கையெல்லாம் விட்டு அலங்காரமாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்கும். அதுக்காக நீங்கள் போகிறீங்க, பார்க்க நல்லா இருக்கும். அங்கே நல்லா பிடிச்சி இருக்குவான, அப்போ நரகத்தில் பிடிச்சி இழுத்து போடுவான். அப்போ எப்படி இருக்கும், ஒரு தீக்குச்சி பற்றினா உங்களுக்கு தாங்கிறேலுமா? மொத்த பாடி இன்றைக்கி நரகத்தில் போட்டால் என்ன வருது? கொஞ்சம் நெருப்பு கங்கு உள்ளால் கொஞ்சம் நேரம் தொட முடியுமா, உட்கார முடியுமா அதில்? அப்போ நெருப்புல நீ உட்காரணுமே. இந்த காரியத்தை செய்தவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். அவங்களுடைய உலக வசரக்கூல ஹபித்தான் மாக்கானு யாமலும், அவர்கள் இணை கற்பிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்த எல்லா நல்லறங்களும் அழிந்து விட்டன. நல்லறம்புறம் அழிஞ்சிரும், நிரந்தர நரகம். அப்படிப்பட்ட ஒரு வலுத்தமான ஒரு கொள்கையை நம்பி இருக்கிற முஸ்லீம் சமுதாயம் எப்படி தர்கா கட்டினார்கள்? அல்லாஹ் பற்றி உங்களுடைய மரியாதை என்ன? அல்லாஹ் பற்றி நீங்கள் வச்சிருக்கிற மதிப்பு என்ன? மறுமையை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? அல்லாஹ் கேட்பான் என்பதை நம்புறீங்களா இல்லையா? இதை செஞ்சால் நிரந்தர நரகம்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அந்த குரான் நம்புறீங்களா இல்லையா? அப்போ குரானை நம்பக்கூடியவர்களாக இருந்து கொண்டு என்ன பண்ணுறீங்க? இறந்து போனவர்களுக்காக தர்கா இதெல்லாம் காப்பி, இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கே வருது? மற்றவங்களோட பழகுறோமா, அவனை மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? அதே மாதிரி நீங்கள் அவனை இங்கிட்டு கொண்டு வரதுக்கு பார்க்கணும். அவனை வந்து இங்கே உங்கள் அன்பால், உங்களுடைய பேச்சினால, உங்களுடைய பிரச்சாரத்தினால, உங்களுடைய நடத்தையினால அவர்களுக்கு இந்த தப்பான விஷயத்தை ஏன் இப்போ இதெல்லாம் வணங்குறீங்க, நீங்களே உண்டாக்கிட்டு நீங்களே தெய்வங்கிறீங்களே, இதெல்லாம் சரியா என்று விளக்கமாக கேட்கக்கூடிய நீங்கள் அதே மாதிரி காப்பி அடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணுகிறோம். நம்ம வந்து ஒரு நல்லது கெட்டது நடத்துகிறோன்னு வைங்க. நல்லதுன்னா ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம், அல்லது ஒரு வீடு கட்ட போகிறோம், அல்ல ஏதாவது ஒன்று ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? மார்க்கத்தில் என்ன சொல்லி தந்திருக்குது? அல்லாஹ் பிஸ்மில்லான்னு உள்ளே ஆரம்பிச்சிட வேண்டியதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா பிஸ்மில்லா, அவ்வளோதான். உள்ளே போகணுமா பிஸ்மில்லா சொல்லி போயிட வேண்டியதான். எந்த காரியத்தை சொன்னாலும் பிஸ்மில்லா தான். எந்த காரியத்தை சொன்னாலும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற ஒரே மந்திரம் என்ன? பிஸ்மில்லா. முடிவு வச்சு அல்லாவின் பெயரால். அதுக்கு பிறகு என்ன வேணும்? அவன் பேரை கொண்டு வீட்டை கட்டும்போதுக்கு என்ன வந்துட போகுது உங்களுக்கு? அவன் பேரை கொண்டு ஒரு காரியத்தை துவக்கும்போது அதில் வந்து தோல்வி வந்துடுமா? அப்போ உங்களுக்கு மார்க்கத்தில் என்ன சொல்லி தரப்பட்டிருக்குன்னு கேட்டால் இதற்கெல்லாம் எந்த ஒரு 4 நட்சத்திரம் நல்லது கெட்ட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிச்சிடணும். ஆனால் பிற மதத்து மக்களை பார்க்குறீங்க, மற்ற சமுதாய மக்களை அவங்க கல்யாணம் பண்ணுறது என்ன செய்வாங்க? அவங்க மத குரு இருப்பாரா இல்லையா, அந்த சாமியார் ஐயரோ இருப்பாங்க. அங்கே போய் என்ன செய்வாங்கன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து தாங்க, ஒரு ஜாதகம் பார்த்து தாங்க என்று அவங்க கேட்பாங்க. அந்த மத குரு என்ன செய்வார்? இந்த நாள் நல்லாயிருக்கும், இது ராகு அங்கே இருக்குது, கேது இங்கே இருக்குன்னு சொல்லி அவர் என்ன செய்வார்? ஒரு நல்ல நாள் இப்போ இந்த நாளில் நீங்கள் செய்யுங்கம்பார். அதை கேட்டு அந்த மக்கள் செய்கிறாங்க. இவன் பார்க்குறான், அவனுக்கு மட்டும் அது நமக்கு இல்லையே, அவனுக்கு நல்ல நாள் இருக்குதான், நமக்கு இல்லையே. அப்போ என்ன செய்கிறது? அப்போ என்ன பண்ணுறது? நல்ல நாள் அஜர்த்திட்ட போவோம். அஜர்த்து என்ன பண்ணியிருக்கேன்னு, ஏன்டா அது வேணான்னு தானே இங்கே வந்தீங்க, மரணம் எங்கே வந்து கேட்குறீங்க? அஜர்த்து சரியான அஜர்த்து தான் என்ன செஞ்சுருக்கேன்னு, அஜர்த்து எங்களுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்தா கல்யாணம் பண்ண போகிறோம், ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அஜர்த்திட்ட கேட்டால், மார்க்கத்தை அறிந்த அறிஞராக இருந்தால் என்ன செய்யணும்? இது இஸ்லாத்தில் இல்லை, நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது, எல்லா நாளும் நல்ல நாள் தான், அதனால் நீ எப்போ உனக்கு எப்போ வசதி எப்போ செஞ்சுக்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அஜர்த்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நல்ல நாள் தானே, நீ அந்த பிறையில் வை, பிற 7ல் வை, பிற 3ல் வை, வியாழக்கிழமை வச்சிடாத, செவ்வாய்க்கிழமை வச்சிடாத, புதன்கிழமை வை, புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்கும், பழமொழி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான தேவை சொல்லி அந்த கிழமையில் வை, இந்த பிறையில் வைன்னு அஜர்த்து சொல்கிறார். இப்போ வந்து இதை ஏற்றுக்கு செய்கிறீங்களா? இப்படி செய்வதற்கு நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க இதை? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது நல்ல நாளை தேடிக்கொள்ளுங்கள், அஜர்த்து மாட்ட போய் கேட்டுக்கொள்ளுங்கள், அல்ல இந்த மாதத்தில் செய்யுங்கள், இந்த மாதத்தில் செய்யாதீர்கள் என்று ஏதாவது ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்து ஷவ்வால் மாதம், ஷவ்வால்னு சொன்னால் நம்ம நோன்பு பெருநா மாதம், ரமலானுக்கு பிறகு வர்ற மாதத்துக்கு பேர் ஷவ்வால். அப்போ நோன்பு பெருநாளைக்கு பிறகு வரக்கூடிய மாதம் ஷவ்வால் மாதத்தில் பீடை மாதம், அப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது, நல்லது கெட்டது பண்ணக்கூடாது என்று காஃபிர்கள் அன்றைக்கி நம்பியிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இஸ்லாத்தில் இல்லாத மக்கள் என்ன நம்பினாங்க?
இந்த நல்ல நாள் கெட்ட நாளுங்கிறது வந்து இது பீடையான ஒரு மாதம், செவ்வால் மாதம் நல்லது செஞ்சால் விளங்காது என்று நம்பி இருந்தாங்க. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஷவ்வாலில் தான் திருமணம் செய்தார்கள். ஷவ்வாலில் தான் நாங்கள் இல்லற வாழ்க்கையை தொடங்கினோம். நபிகள் நாயகத்துக்கு என்னை விட விருப்பமான மனைவி யார் இருந்தார்? நான் ஷவ்வாலை கல்யாணம் பண்ணி கெட்டு போயிடல, நல்லாவில் இருந்தேன். நீங்கள் எந்த மாதத்தை பீடை என்று நினைக்கிறீர்களோ அந்த பீடை மாதத்தில் தான் எனக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு நன்றாக இருந்தேன். நீங்களாக மூட நம்பிக்கையில் ஷவ்வால் மாதத்தை பீடைன்னு ஒதுக்கி இருக்கிறீர்கள். அதுக்கு பிறகு அந்த மாதத்தில் திருமணம் செய்த நான் நல்ல நிலையில் இருக்கிறேன். என்னை விட அழகான ரசூலுல்லாஹ்விடத்தில் அதிக அன்பை பெற்ற மனைவி யார் இருக்கிறார் என்று ஆயிஷா நாயகி கேட்குறாங்க. அப்போ இதில் என்ன பாடம் கற்றுருக்குறோம்? எதை பீடைன்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்களோ அதை உடைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் வேணும்ட. ஷவ்வால் பீடையா, ஷவ்வாலை கல்யாணம் நான் பண்ணுறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? எதை பீடைன்னு சொல்கிறானோ அந்த பீடை மாதத்தில் திருமணம் செஞ்சு உடைச்சி காட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சஃபர் மாதம் பீடை மாதம், நீங்கள் சஃபர் மாதம் பீடை மாதம் எங்கேருந்து எடுத்தீங்க? சஃபர் மாதம் பீடை என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஃபர் மாதம் பீடை என்று சொல்லவே இல்லை. இவங்களாக ரசூலுல்லாஹ் வந்து சஃபர் மாதத்தில் நோய்வாய்ப்பட்டாங்களாம். அப்புறம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் மூத்தா போயிட்டாங்களாம். ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்ட மாதமாக இருக்கிறதுனால அந்த மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டோம், நீ இவனாக எடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னால் நீ நோய்வாய்ப்பட்ட நாளை ஒதுக்கணுமா இறந்த நாளை ஒதுக்கணுமா? சஃபரில் நோய்வாய்ப்பட்டாங்க, மூத்து ரபியுல் அவ்வல், அதுக்கு மீலாது விழா கொண்டாடிட்டு இருக்கிற. அப்போ ரபியுல் அவ்வல் எப்படின்னு சொல்லு, நீ சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? ரசூலுல்லாவை மூத்தாக்கின மாதம் இது அப்படின்னு செஞ்சியா? ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டாங்களாம் சஃபரில், அதனால சஃபர் மாதத்தில் ஒன்றும் செய்ய மாட்டாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டதுக்காக செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நீ ரபியுல் அவ்வலில் ஏன் செய்கிற? நோய்வாய்ப்பட்டது கொஞ்சம் பரவாயில்லை, மௌத்து பெரிய விஷயம் தானே. மௌத்து பெரிய பாதிப்பா, நோய் பெரிய பாதிப்பா? மௌத்து தான் பெரிய பாதிப்பு. அப்போ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற ரபியுல் அவ்வல் மாதத்தில் வந்து என்ன செய்கிறாங்க? பீடைன்னு உண்டாக்கி எதுலேருந்து காப்பி அடித்தாங்க? அவனுக்கு ஆடி மாதம் வச்சுக்கிறோம், நமக்கு ஒன்று வேணும். இது எங்கே எடுத்துக்கிட்டீங்க? அவங்க ஆடி மாதத்தை பீடைன்னு ஒதுக்கியிருக்கிறாங்க, நமக்கு ஆடி சஃபரு. இதனால் வந்துச்சா? குர்ஆன்லேருந்து வந்துச்சா? ஹதீஸ்லேருந்து வந்துச்சா? அப்போ நீங்கள் உங்களாக இது உண்டாக்குறீங்க, உங்களுக்கு அந்த கொள்கையில் உறுதி இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? லா தசுப்புத் தஹ்ர, காலத்தை ஏசாதீர்கள், காலத்தை குறை சொல்லாதீர்கள். இன்னல்லாஹ ஹுவத் தஹ்ர், அல்லாஹ் தான் காலம். அப்போ நீ கெட்ட நாள் அல்லாஹ் கெட்டவன் அர்த்தம். காலத்தை இது கெட்ட நாள் ஒரு நாளை திட்டினால் நீங்கள் யாரை திட்டுறீங்க? அல்லாவை திட்டுறீங்கன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் உங்களுக்கு போதனை செஞ்சுருக்கிறாங்க. நல்ல நாள் கேட்டால் மண்டையில் அடிச்சு என்னடா நல்ல நாள்? எல்லாம் நல்ல நாள் தான் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான். அறிவை கொண்டு சிந்திச்சு பாருங்கள். எந்த ஒரு நாளையாவது எடுத்து, ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிடுவோம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிடுவோம். இந்த நாளில் வந்து எல்லோருக்கும் நல்லது நடக்குமா? நடக்காது. இந்த நாளில் எல்லாருக்கும் கெட்டது நடக்குமா? நடக்காது. இந்த நாளில் 4 பேர் கல்யாணம் நடந்திருக்கும், இந்த நாளில் 4 பேர் மூத்தா போயிருப்பான். ஒரு நாளில் ஒரு நேரத்தில் நல்லதும் கெட்டது கலந்தான் நடக்குது. எந்த ஒரு நிமிடத்திலேயாவது இதில் ஒரு கெட்டதே நடந்தது இல்லை? ஒரு நிமிடம் சொல்லுங்க பார்ப்போம். உலகத்தில் கெட்டதே நடக்காத நேரம் இருக்குதா? அல்லது நல்லதே நடக்காத நேரம் இருக்குதா? எந்த ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் சிலர் பணக்காரனாகுவான், அந்த நேரத்தில் சில பிச்சைக்காரன் ஆகுவான். சில பேர் நோயிலேருந்து குணமாகுவான், சில பேர் அந்த நேரத்தில் நோயாளி ஆகுவான். அப்போ ஒவ்வொரு விதத்திலும் என்ன செய்கிறது? நல்லது கெட்டது கலந்து ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் நல்லது பேர் கெட்டதும் இருக்குது. 1000 பேருக்கு நல்லது இருந்தால் இன்னொரு 1000 பேருக்கு கெட்டது இருக்கிறது. அப்போ நாளில் நல்லது கிடையாது விளங்கலை. நாளுக்கு நல்லது செய்கிற சக்தி இருக்குதுன்னு சொன்னால் அந்த நாளில் யாருக்கும் கேட வரக்கூடாதுல்ல. சரி, நீங்கள் கல்யாணம் காட்சி எதை நடத்தினாலும் அஜத்தை கெடுத்தானே செய்கிறீங்க. அப்போ ஏன் உங்களுக்குள்ள பஞ்சாயத்து வருது? எத்தனை கல்யாணங்கள் விவாகரத்தில் முடியுது? ஏன் பார்த்தானே செஞ்சீங்க? நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணீங்க, அஜத்தை தான் குறித்து தந்தார். அப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் பிரியாத இணை பிரியாத தம்பதிகளாக வாழ்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, பஞ்சாயத்தாகி போயிடுச்சு, இளம் வயசில் இவனோ அவரோ செத்து போயிடுறாங்க. அப்போ வந்து இந்த நாளுக்கு அது சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ் விதி, ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியான விதியை நம்பணுமா இல்லையா? ஒல் கதிரி ஹைரிஹி ஒ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்லது கெட்டது எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவ்வளோதான். எனக்கு நல்லது வரணும்னு அல்லாஹ் எழுதி இருந்தால், ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு எனக்கு நல்லது நடக்கும்னு எழுதியிருந்தால் அது எனக்கு நடக்கும். அதே ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு உங்களுக்கு கெட்டது நடக்கும்னு எழுதியிருந்தால் அது நடக்கும். அல்லாஹ் எழுதியபடி அந்த நேரத்தில் அது நடக்கிறதே தவிர ஒரு நேரத்தில் எல்லாமே நல்லது அப்படின்னு கிடையாது, ஒரு நேரத்தில் எல்லாமே கெட்டது அப்படிங்கிறதும் கிடையாது. அப்போ எல்லா இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது ரபியுல் 12ங்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் இல்லை.
இவங்களா சொல்கிறாங்க என்ன ரசூல்லா பிறந்ததுக்கு அப்போலாம் இந்த பதிவு புத்தகம்லாம் கிடையாது. ஜனன பதிவு பஞ்சாயத்து போர்டில் பதிவு பண்ணுறவங்க பிறந்துட்டாருன்னு அதெல்லாம் இருந்துச்சு அந்த காலத்தில். ரசூல்லா எப்போ பிறந்தாங்க என்பதற்கு ஆதாரம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்க எத்தனையோ குழந்தைகள் பிறந்த மாதிரி இருந்தாங்க. இறந்ததுக்கு ஆதாரம் இருக்குது. ஏன்னா இறக்கும்போது பெரிய மனிதர் ஆகிட்டாங்க, தலைவர் ஆகிட்டாங்க. மக்கள்லாம் அவங்கள அறிந்து கொண்டவனாக இருந்தனால அவங்களுடைய மௌத்து வந்து எல்லாருக்கும் தெரியும். பிறக்கும்போது ஒரு குழந்தை அவ்வளோதான், பிறக்கும்போது அவங்க யாருன்னு தெரியாது. அப்துல்லா ஒரு குழந்தை பறிச்சு அவ்வளோதான். அதனால எப்போ பிறந்தாங்கன்னு கிடையாது. அப்போ ரபியுல் அவ்வலில் பிறந்ததுக்கு ஆதாரம் கிடையாது. ரபியுல் அவ்வலில் இறந்ததுக்கு ஆதாரம் இருக்குது. இறந்த மாதத்தில் பிறந்த நாள் கொண்டாடுறவன் பிறந்த ரபியுல் அவ்வல் வந்து மீலாதுல கொண்டாடுறான்ல. இந்த மீலாதுல எப்போ கொண்டாடுறான்? ரபியுல் அவ்வலில் கொண்டாடுறான். ரபியுல் அவ்வல் 12 ரசூல்லா வந்து பிறந்தாங்கன்னு ஆதாரம் இருக்கா? எப்போ பிறந்தாங்கன்னு ஆதாரம் கிடையாது. ரபியுல் அவ்வலில் எந்த மாதம் எந்த தேதியில் பிறந்தார்கள் என்பதற்கு கட்டுக்கதை தான் இருக்கே தவிர ஹதீஸுகளில் ஆதாரம் இல்லை. அப்போ 12 பிறந்தாங்கன்னு இவனா நினச்சி கூட பிறந்தாதுக்கு ஏன் கொண்டாடுற? அப்போ என்ன பார்க்குறோம்னு கேட்டால் இந்த நல்ல நாள் கெட்ட நாள் என்று இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண கொள்கையில் வளைந்து கொடுக்கறதுனால, கொள்கையில் பிடிமானம் இல்லாதனால நம்மள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நல்ல நாள் கெட்ட நாள் மாத்திரம் இல்லை, போய் இந்த ராசிக்கல் வாஸ்து இதில் எல்லாம் நம்ம மக்கள் மூழ்கி கிடக்கிறாங்க. அடே வீடு கட்டுறீங்க, வீடு கட்டினா பிஸ்மில்லான்னு கட்டிட்டு போயிட வேண்டியதானே? வீட்டுக்கு பூஜை, பூமி பூஜை. பூமி பூஜை எங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்க? பூமிக்கு பூஜை செய்யணுக்கு என்ன இருக்குது மார்க்கத்தில்? எங்கே இருக்குது? ரசூல்லா வந்து எந்த ஒரு பில்டிங்கை கட்டும்போது பூஜை செஞ்சாங்க, ஒரு பூஜையும் செய்யவில்லை. அப்போ மற்றவங்க செய்கிறத பார்க்குறீங்க. வீடு கட்டுறதா இருந்தால் இன்னொன்று செய்யணும், தாளம்பூ கட்டி தொங்க விடணும், வாழை மரத்தை நடணும், அதை செய்யணும், மஞ்சளை தடவணும், பூமூத்தை வைக்கணும், இப்படி எல்லாம் என்னென்னமோ அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது அவங்க நம்பிக்கை. அவங்களா செஞ்சு யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு அவங்க செய்கிறாங்க. அவங்களுக்கு அது கடவுள்கிட்ட வந்தது கிடையாது. யாரோ ஒரு பாதிரியார் ஒரு சாமியார் சொல்லியிருப்பார். அதை நம்பிக்கிட்டு அந்த பூமிக்கு பூஜை செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்களாம் அதை பண்ணுறீங்களா இல்லையா? முஸ்லீம்கள் வீடு கட்டும்போது பூஜை செஞ்சு தானே கட்டுறீங்க. அப்புறம் என்ன லாயிலா இல்லைல்ல? லாயிலா இல்லை இங்கே இங்கே இருக்குது. லாயிலா இல்லை உதட்டில் இருக்குது. கிளிப்புள்ள சொல்கிற மாதிரி கிளிப்புள்ள லாயிலா இல்லை சொன்னதுக்கு அதை வழங்குமா? ஒரு கிளி எடுத்து வளர்த்து சொல்லி கொடுத்து அழகாக சொல்லணும் லாயிலா இல்லைலாம். ஆனால் அதோட அர்த்தம் தெரியாது, அதனுடைய கருத்து அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம மற்றவங்கள பார்த்து பார்த்து காப்பி எடுத்து தான் இந்த ஜோசியம் பார்க்குறது. ஜோசியம் பார்க்குறது. ஒரு பொருள் காணா போச்சுன்னா என்ன செய்யணும்? அல்ல அடுத்து வாசிங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரித்து பாருங்கள், தேட வேண்டிய அளவுக்கு தேடி பாருங்கள். அதான் மனுஷன் செய்ய வேண்டிய வேலை. ஒரு பொருள் காணா போச்சுன்னு சொன்னால் அதுக்கு செய்கிற வேலை இதுதான். காணா போனோன்னு என்ன செய்கிறான்னு கேட்டால் அஜத்திர ஓடுறான். ஏன் அஜத்திர ஓடுறான்? பிற சமுதாய மக்களை பார்க்குறான். அவங்க காணா போச்சுன்னா ஐயர்கிட்ட ஓடுவாங்க, சாமியார்கிட்ட ஓடுவாங்க. ஐயா காணா போச்சுங்க, என்ன செய்கிறது? அவன் என்ன செய்வான்? ஆடு காணா போச்சா? ஆமாம், பச்சை இலையில் ஒரு கருப்பு மையை தடவி, ஆடு வந்து 48 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த கிராமத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, அங்கே போய் பாருவாங்க. இவன் போவான், இருக்காது. வந்து கேட்டால் நான் சொல்லும்போது இருந்துச்சு, எங்கே போயிருக்குன்ட்டுருவாங்க. அப்போ அந்த மை போட்டு பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, அது மாதிரி எனக்கு வைத்த வழியாக இருக்கார சூனியம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவான். இவன் என்ன செய்வான்? பக்கத்து வீட்டுக்காரன் அது பண்ணிட்டான் சூனியம், சண்டையாக்கி விட்ருவாங்க. உன் பக்கத்தில் உள்ள ஒன்றா நினைச்சிட்டான் இந்த பொம்பளை தான் சூனியம் பண்ணிட்டான், பொண்டாட்டியுடைய மாமியா தான் சூனியம் பண்ணிட்டான், இப்படி ஏதாவது சொல்லி விட்ருவாங்க. குடும்பத்தில் பஞ்சாயத்தை உண்டாக்குறதுக்கெலாம் என்ன காரணம்னு கேட்டால் இந்த மத குருமார்களை கடவுள் மாதிரி ஆக்கி, நாளை நடப்பதெல்லாம் தெரிகிற மாதிரி ஆக்கி நீங்கள் வந்து பற்ற மதத்துக்காரங்க நம்புகிறாங்க. அப்போ நாளை நடக்கிற ஒரு விஷயம் யாருக்கு தெரியும்? நாளை காணா போன விஷயம் யாருக்கு தெரியும்? யார் பார்த்தானா உனக்கு தெரியும். அப்போ அதே நேரத்தில் இந்த அஜர்த்துமார் நோயின்னு போனீங்கன்னு வைங்க, அப்போ என்ன செய்கிறாங்க? நோய் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? நாட்டு வைத்தியம் பண்ணுங்கள், வீட்டு வைத்தியம் பண்ணுங்கள், இல்லாட்டி ஆஸ்பத்திரிக்கு அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போங்க. நான் ஏதாவது ஒரு வகையான வைத்தியத்தை பண்ணுங்க, அது மார்க்கத்தில் இருக்கிறது. அல்லது நல்லா எடுத்து துவா செய்யுங்க, ரசூல்லா கட்டுறது துவாக்களை ஓதுங்க. இது ஆன்மீக ரீதி, இவ்வளோ தான் பரிகாரம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நோய்வாய்ப்பட்ட அஜத்தில் தாயத்து கொடுத்தாங்க, தட்டு அழித்தாங்க, அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்குறீங்க. அவர் என்ன செய்கிறாரு? நோயாளிக்கு வந்து தாயத்தை எழுதி கொடுக்குறாரு, அதை தோளில் இடுப்புல எல்லாம் கட்டிக்கிறீங்க. இதெல்லாம் கட்டுறது எங்கேருந்து வந்துச்சு? இது குரானில் இருக்குதா? ரசூல்லா செஞ்சாங்களா? ரசூல்லா தன் வாழ்நாளில் தாயத்து போட்டிருந்தாங்களா? அல்ல யாருக்காவது தாயத்து போட்டு கட்டி விட்டாங்களா? எத்தனை பேர் நோய் வாய்ப்பட்டிருக்கான்னுலாம் சொன்னாங்கல்ல. அவங்கள ரசூல்லா பார்க்க போகும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் துவா செய்வாங்க. அதுஹிபில் பாஸா ரப்பன்னாஸ், இறைவா இந்த நோயை நீக்கி வைத்துருவாயாக, உன்னை தவிர யார் நோயை குணமாக்க முடியாது, நீ தான் குணமாக்கணும்னு ஒரு துவா செய்வாங்க. அதுஹிபில் பாஸா ரப்பன்னாஸ் லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபா அன் லா யுகாதிர் சக்கமன் உலா ஆலமான்னு ஒரு துவா செய்வாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? இறைவா நீ தான் நோயை குணமாக்குறவன், உன்னை விட்டால் யாரும் இல்லை என்று நோயாளியை சந்தித்து ஒரு துவா செய்வாங்க. இது மார்க்கத்தில் இருக்கிறது. இங்கே போய் அஜத்தில் போனீங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு? அங்கே காப்பி அடிக்கிறார். இங்கே
பிற மத மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா மத குருமார்ட்ட போகிறாங்க. அந்த மத குருமார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எந்திரம் தந்திரம்னு என்னத்தையே போட்டு இதை செய்யும், உனக்கு நோய் குணமாயிரும், இந்த பவுடர் நெத்தியில் பூசிக்க, இந்த விபூதி அடிச்சிக்கன்னு என்னத்தையே சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்பி அவங்களும் செய்கிறாங்களா? இப்போ நமக்கு வேணுமே, நம்ம போய் சாமியார்ட்ட கேட்க முடியாது. நமக்கு சாமியார் அஜர்த்து தான். அப்போ அஜர்த்துட்டு வந்து என்ன செய்கிறாங்க, அஜர்த்து இந்த மாதிரி இருக்குது, நோய்வாய்ப்பட்டுட்டோம். அதே நேரத்தில் நோய்வாய்ப்பட்ட அஜர்த்து எங்கே போகிறாரு? ஆஸ்பத்திரிக்கு போகிறார். அஜர்த்து பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் என்ன செய்கிறாரு? ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் தாயத்து போட மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு தாயத்து, அவருக்கு வந்தால் வைத்தியம். அப்போ இது எது? ஆனால் ரசூலுல்லாஹ் உங்களை என்ன வழிகாட்டினாங்க? மன் தல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, எவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டான். 2 அல்லான்னு சொன்னான்னு அர்த்தம். தாயத்து கட்டினா அதுக்கு என்ன? இப்போ யாராவது கட்டினா ஒரு அறுத்து தெரிஞ்சிருங்க, நிரந்தர நரகத்தை தள்ளிடும். யாராவது கையில் கட்டியிருந்தீங்கன்னா, இடுப்பில் கட்டியிருந்தீங்கன்னு சொன்னால் இது பயங்கரமான பாவம், நிரந்தரமாக நரகத்தை தள்ளக்கூடிய பாவம் எது? இந்த தாயத்து போடுவது. அப்போ நபிகள் நாயகன் சொல்கிறாங்க, மன் தல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் ஒருவன் தாயத்தை தொங்க விட்டு கொள்கிறானோ அவன் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டான். அதை நம்ம செய்கிறோமா இல்லையா? 10 பேர் வர்றாங்க ரசூல்லாட்ட, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறன்னு வர்றாங்க. வந்தவொடனே ரசூல்லா காலத்தில் எப்படி ஏற்றுக்குருவாங்கன்னா, கையை கொடுத்து கை மேலே கை வச்சு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது எல்லாம் சொல்லுவாங்க. ரசூல்லாவுடைய கையில் அவங்க கையை வச்சு நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கிறோம். நமக்கு இப்போ ரசூல்லா இல்லை கை வைக்கிறதுக்கு, நம்ம சும்மா சொல்லிக்கிற வேண்டியதான். ரசூல்லாவுடைய காலத்தில் இப்படி நடக்கும் என்று கேட்டால், அந்த சஹாபாக்கு வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவங்க கை மேலே கை வச்சு என்ன செய்வாங்க? உறுதிமொழி கொடுப்பாங்க. அப்போ ரசூல்லாட்ட சொல்லும்போது 10 பேர் வந்திருந்தாங்க. 9 பேருக்கு ரசூல்லா அணிஞ்சிட்டாங்க, உறுதிமொழி வாங்கிட்டாங்க, ஒரு ஆள்கிட்ட மாட்டேன்ட்டாங்க. 10 பேர் ஒன்றா இஸ்லாத்தில் ஏற்பதற்கு வர்றாங்க. 10 பேரில் 9 பேருக்கு ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்லாத்தில் சேர்த்துக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு மாட்டேன்ட்டாங்க. அல்லாவுடைய துறை இவர் மட்டும் ஏன் விட்டுட்டீங்க? அவர் தாயத்து போட்டிருக்காரு. ரசூல்லா என்ன சொன்னாங்க? அவர் தாயத்து போட்டிருக்கிறார். தாயத்து போட்டிருந்தா இஸ்லாம் இல்லை, அது எரிஞ்சா தான் இஸ்லாம். அதை அறுத்துட்ட பிறகு செய்கிறாங்க, அதை அறுத்து எரிஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்க? இஸ்லாத்தில் சேர்த்துக்கிறாங்க. அப்போ ஒரு தாயத்து போட்டு விட்டால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான். நீங்கள் இஸ்லாத்துக்கு அதை அடையாளமாக்கி வச்சு விட்டீங்க. முஸ்லீம் எங்கள் தாயத்தை காண முஸ்லீம்ங்கிற எப்படி ஆயிடுச்சு நிலைமை? பிற சமுதாய மக்கள் என்ன பாய் உங்களுக்கு தாயத்தை காணாம உங்களுக்கு? அப்போ இஸ்லாமுடைய அடையாளம் என்னவாச்சு? இன்னைக்கு தாயத்தை ஆயிடுச்சு. ஆனால் அது எதுக்கு அடையாளம்? இஸ்லாத்தில் இல்லைங்கிறதுக்கு அடையாளம். தாயத்து போடுதல் என்பது இஸ்லாத்தில் நீ இருக்கிறியா இல்லையா? இல்லை, அதுக்கு அடையாளமாக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, தாயத்து போட்டவரை இஸ்லாத்தில் சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்க. 9 பேரை இஸ்லாத்தில் சேர்த்துக்கொண்டு அந்த ஒருவரை தாயத்தை அகற்ற வரைக்கும் சேர்க்க முடியாது என்று சொன்னார்கள். அதை எப்படி நீங்கள் மார்க்கத்தின் பேரால் செய்கிறீங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அவனை காப்பி, எல்லாம் காப்பி காப்பி சமரசம் பண்ணிக்கொள்வது. அவங்களோட கொள்கையில் அப்படி கலந்து அவனவா நம்மளும் செய்வோமே. வாசலில் ஃப்ரேம் எழுதி தகடில் எழுதி போட்டுருவாங்க, நம்பராக போட்டு அலுமினிய தட்டில் அல்லது பித்தளையில் தகடில் எழுதி வச்சுருப்பாங்க. இது எதுக்காக வேண்டிய எந்திரம், அதுக்கு பேர் எந்திரம். அது பாதுகாக்க முடியும். நம்ம பாய்மார் விட்டையும் தொங்குது. அதெல்லாம் இந்த எந்திரங்கள் எங்கே தொங்குது? அங்கே எல்லாம் தொங்குகிறது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், மற்றவங்களோட கலந்து வாழும்போது நமக்கு சிறந்த வழிகாட்டு நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஒழித்துட்டு அல்லாஹ் மட்டும் நம்பக்கூடிய ஒரு நல்ல சமுதாயமாக நம்மளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான். நம்ம அந்த கொள்கையில் உறுதியாக இருந்து அவங்களுக்கு போதனை செஞ்சு, ஏன் இப்படி செய்கிறீங்க, இந்த நூலில் என்ன இருக்கிறது, அவர் மனுஷன் தானே, தாயத்தை போட்டு தரவர் யார்? மனுஷன் தானே முடிச்சு போடுறாரு. இன்னும் சொல்ல போனால் வேடிக்கை என்னன்னு கேட்டால், நாங்கள் ஆரம்ப காலத்தில் தாயத்தெல்லாம் போட்டு வராலும் கூப்பிட்டு நினச்சிவோம், போதனை பண்ணி தாயத்தை கலெக்ட் பண்ணலாம் சொல்லுவோம். தாயத்தை அறுத்து பார்த்தா அந்த தாயத்துக்கு உள்ளக்க சினிமா டிக்கெட்டை சுட்டு வச்சுருக்காங்க. இது பாருங்க, உள்ளக்க என்ன இருக்குது? சினிமா டிக்கெட்டை சுட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. சில தாயத்தில் டவுன் பஸ் டிக்கெட் இருக்கு. உள்ளக்க தாயத்தை உடைச்சி பார்த்தா உள்ள என்ன இருக்கு? என்னத்தையாவது பேப்பரை சுற்றி அடைச்சி வச்சுருவான். நீ அந்த பேப்பர் என்ன செய்யும்? உனக்கு நோயிலேருந்து காப்பாற்று, நொடியிலேருந்து காப்பாற்று, கஷ்டத்துலேருந்து காப்பாற்று நம்புகிற. அப்போ இந்த தாயத்து போடுதல் என்பது நம்ம எதனால் நம்மள்கிட்ட வந்தது? பிறரோட கலந்து பழகும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் ஒரு சிறந்த கொள்கையில் இருக்கிறோம், பகுத்தறிவான கொள்கையில் இருக்கிறோம், ஏமாற்றப்படாத கொள்கையில் இருக்கிறோம், மத குருமார்கள் பிடியிலிருந்து தப்பித்து கொண்ட சமுதாயமாக நம்ம இருக்கிறோம். எல்லா மதங்கள்லையும் மத குருமார்கள் பிடியில் வச்சு மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பார்கள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதிலிருந்து விடுபட்ட சமுதாயமாக இருக்கிறோம் அப்படின்னு விளங்கி நீங்கள் அந்த சிறப்பான முறை நடந்து காட்டினீங்கன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு விளங்கும். அப்போ தாயத்தில் ஒன்றும் இல்லையோ, அது பொய் தானோ அப்படின்னு அவங்க இருக்கிற தாயத்தை கலட்டி போட வைப்பீங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீ ஒரு தாயத்து போட்டால் நான் 2 தாயத்து போடுறேன் என்கிற அளவுக்கு இருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த மனிதர்களில் தீட்சை வாங்குறாங்க பார்த்தீங்களா? மனிதர்களில் சில ஆட்களை சாமியார்னு சொல்லிடுவாங்க. அந்த சாமியாரை தொட்டாலே பாக்கியம், அவர் கைப்பட்டாலே பாக்கியம், அவர் நமக்கு ஆசை வழங்கிட்டாலே பாக்கியம், வியாபாரம் பண்ண போகிறேன்னு சொல்லுவான். இவர் பெரிய வியாபார நிபுணராக, இவர்
யார்கிட்ட சாமியார்கிட்ட போய் கேட்பான், நான் வியாபாரம் பண்ண போகிறேன். அவர் என்ன செய்வார், இப்படி இப்படிம்பார். ஆசை வழங்கிட்டார், நல்லா இருக்கும். அட இப்படி இப்படிங்கிற இடம் இருக்குது, கையாட்டின என்ன இருக்குது, ஒன்றுமில்லை, நமக்கு உங்கள் கை மாதிரி அந்த கையும் இருக்குது. அப்போ இந்த மனிதனை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பெரிய கடவுள் மாதிரி நினைத்து கொண்டு, இவர் ஆகாண்டு சொன்னால் ஆகோண்டு இருக்கும், இவர் ஓகோண்டு சொன்னால் ஓகோண்டு இருக்கும், இவர் கையாட்டினா நல்லபடியாக, இப்படி நம்பிக்கிட்டு என்ன செய்கிறாங்க பிற சமுதாய மக்கள், ஒரு மனுஷனை கடவுளாகிட்டு போகிறாங்க. மனுஷன் மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறான். எந்த சாமியாராக இருந்தாலும் சரி, எந்த பாதியாராக இருந்தாலும் சரி, எந்த மத குருவாக இருந்தாலும் சரி, அவங்க மலை ஜலத்தை சுமந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? வயிற்றில் மலம் தானே இருக்குது, மூத்தல் தானே இருக்குது. மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதே மாதிரி நம்மளை மாதிரியே எல்லா விதமான ஆசாபாசங்கள் உள்ள ஒரு மனிதர். உனக்கு நோய் வர்ற மாதிரி அவருக்கு நோய் வரும். யாருக்கு வரும்? மத குருமார்கள் இருக்காங்க இல்லையா, ஆசி வழங்குறவங்க, அவங்களுக்கு நோய் வரும். நீ சாவுற மாதிரி அவர் சாவுவார். உன்னை ஆஸ்பத்திரியில் சேர்க்குற மாதிரி அவரையும் சேர்ப்பாங்க. கண்ணு முன்னாடி இத்தனையும் பார்த்துட்டு என்ன செய்கிறோம், அவங்க வேறு சமுதாயத்து மக்கள் அந்த மத குருமார்களை கடவுள் மாதிரி ஆக்குறாங்க. இதை நீங்களும் சரியில்லை இல்லையா? இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஷேகுங்கிறீங்க, பெரிய தாடி வச்சா போதும், பெரிய தலப்பா கட்டினா போதும், பெரிய ஜுப்பா மாட்டினா போதும், பெரிய தஸ்மி மணியை கையில் வச்சுருந்தா போதும், பள்ளிவாசலில் தூணில் சாஞ்சி உட்காந்துருந்தா போதும், மகானு ஷேக் வந்துட்டாரு, அவன் காலை கழுவி குடிக்கிறாங்க முஸ்லீம். சில பேர் ஷேக் என்ற பெயரில் சைத்தான்கள்கிட்ட போய் அவங்கள்ட்ட ஆசி வழங்குறவங்கிற பேரில் அவனுக்கு பாத பூஜை செய்கிறார்கள். இஸ்லாத்தின் பெயரால் பாத பூஜை செய்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி அவங்கள்ட்ட நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ண போகிறேன், என்னைக்கு பண்ணு அவர் ஒரு தேதியை கேட்பாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை கொடுக்கலாமான்னு போய் கேட்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. அப்போ எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டியாக ஒரு மனுஷனை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? அவன்கிட்ட என்ன பார்த்தீங்க, இப்படி ஒன்று இருக்குதா? ரசூல்லா வாழும்போது ஒவ்வொரு கல்யாணம் காட்சிக்கும் ரசூல்லா தான் ஆசி வழங்கினாங்களா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு சஹாபி, பணக்கார சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னா ரசூல்லாட்ட வர்றார். வரும்போது நான் மஞ்சள் நீரை நறுமணம் பூசிக்கிட்டு வர்றார். நறுமணம் பூசினா என்ன அர்த்தம்? ஒரு கல்யாணம் காட்சி நடந்துச்சுன்னு அர்த்தம். அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு நல்ல வாசம் மனவுமா ரசூல்லாவுக்கு முன்னாடி வர்றார். ரசூல்லா கேட்குறாங்க, என்னப்பா அப்துல் ரஹ்மான், என்ன விஷயம் ஒரு மாதிரியாக வந்திருக்கிறீன்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறார், நேற்று எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறாரு. அப்படியா, சரி, யார் பொண்ணு? சரி, மகர்லாம் கொடுத்தியா? கொடுத்தேன். என்ன மகரை கொடுத்த? இந்த மாதிரி கொடுத்தேன். சரி, ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்லலை, என்னையே கேட்க முடியும், கல்யாணம் பண்ணேன், என்னையே கேட்டு தேதி முடிவு பண்ணியா, என்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்களா? கல்யாணம் பண்ணிட்டு போய் சஹாபாக்கள் ரசூல்லா பார்க்குறாங்க. எப்படிப்பா நான் ஒருத்தன் இருக்கும்போது என்னை விட்டுட்டு இப்படி கல்யாணம் பண்ணுனேன் என்று கேட்கல, என்னை ஏன் கூப்பிடலன்னு கேட்கல, நான் தானே நாள் குடிச்சு தருவேன்னு கேட்கல, நான் தானே உனக்கு ஆசி வழங்கணும்னு கேட்கல. என்ன கேட்குறாங்க, கல்யாணம் பண்ணியா, பொண்ணு யார், மகரி என்ன கொடுத்த, எல்லாம் கேட்டுவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லா, அல்ல உனக்கு பறக்க செய்வானாக, அவளையும் வளோ பிஷாத், ஒரு ஆட்டை இருந்து விருந்து கொடுங்குறாங்க. இது எதை காட்டுது? எந்த ஒரு மகானா இருந்தாலும் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு செய்யணுங்கிறது கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேலே பெரிய மகான் இருக்கிறாங்களா? இல்லை நபிகள் நாயகத்துக்கு மேலே பெரிய மகான் யாராவது செல்லாத்தில் இருக்க முடியுமான்னு கேட்டேன். அப்போ நபிகள் நாயகத்தில் இந்த மாதிரி மக்கள் நடக்கலையே. இன்னும் சொல்ல போனால் இந்த காலில் விழுந்து வணங்குறாங்களே, இன்றைக்கி பார்க்குறோம். எல்லா மத தலைவர்கள் காலிலையும் யார் விழுவுறா? மக்கள் போய் விழுவுறாங்க. மத தலைவர்களாக இருந்தால் பெரிய பெரிய மன்னராக இருப்பாங்க, காலில் விழுவாங்க. பிரதமராக இருப்பான், அவன் கீழே காலையில் உட்காந்துருப்பான். ஜனாதிபதியாக இருப்பான், கீழே உட்காந்துருப்பான். சாமியார் மேலே உட்காந்துருப்பார். என்னத்தை அவரை கண்டுட்டீங்க? அவர் போட்டுக்கிற அந்த ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக இருக்குது, அதுதானே பார்த்தீங்க. அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு நீங்கள் பண்ணிட்டீங்க. என்ன பவர் இருக்குது அவர்கிட்ட? ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு ஒரு 4 லிட்டர் தண்ணீரை குடிக்க சொல்லிட்டு ஒன்றுக்கு போகாமல் இருன்னு சொல்லி பாருங்க பார்ப்போம், இருக்க முடியுமா அவரால்? அப்புறம் என்ன போய் அவன்கிட்ட தெய்வங்கிறீங்க? குடித்த தண்ணி மூத்திரமாக போய் மூத்திரம் பயமாக இருக்க முடியுமா அவனால்? அப்போ சபையில் ஒன்றா மேடையில் உட்கார வச்சு என்னத்தை நீங்கள் பார்த்துறீங்க அவன்கிட்ட? சாமியார் இருக்கட்டும், அஜர்த்தா இருக்கட்டும், மௌலானாவாக இருக்கட்டும், ஷேகார், என்ன நீங்கள் பார்த்தவன்ட்ட? ஒன்றும் பார்க்கல, டிஃப்ரெண்டான ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. இது பெரிய காரியமாக? கடையில் நான் வாங்க முடியாதா? அந்த தலைப்பை நீங்கள் வாங்கி கட்ட முடியாதா? அந்த தாடி என்ன தாடின்னா பெரிய கஷ்டப்பட்டு வளர்க்கணும், விட்டா வளர்ந்துட்டு போகுது. அந்த தாடி நீங்கள் வைக்க முடியாதா? இல்லை அந்த தஸ்மி மணி நீங்கள் விட்ட முடியாதா? அந்த மாதிரி ஜுப்பா எடுத்து நீங்கள் போட முடியாதா? என்ன பெரிய இதுதான் சாமியார், இதுதான் அஜர்த்தா, இதுதான் நல்லடியாருக்கு அடையாளமா? அப்போ நீங்கள் தோற்றத்தை பார்க்குறீங்க. நம்மளோட கிறுக்குத்தனமாக இருந்தான்னா, யதார்த்தமாக இருந்தால் நல்ல மனுஷன், எல்லோரும் இருக்கிற மாதிரி இருக்காம ஒரு லூஸ்தனமாக ஒரு டைப்பாக ட்ரெஸ் போடுவான், உடனே அவன் சாமியார் ஆயிடுவான். அந்த மாதிரி பிற மத மக்கள் செய்கிறத காப்பி எடுத்து நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா? இது எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? நபிகள் நாயகம் சொல்லுகிறாங்க, லவ் குன் தாமுர் அகதன் எஸ்துதலி அகதின் அமர்த்துல் மறு தன் தஸ்துதலி சௌஜிஹா. ரசூலுல்லாவுடைய காலத்தில் உலகம் பூரா ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்ன வழக்கம் தெரியுமா? இப்போ கூட இருக்குது பல சமுதாயத்தில்.
கணவனுடைய காலில் மனைவி விழுந்து வணங்கணும். ரசூலுல்லாஹ் காலத்தில் உலகம் பூரா இருந்துச்சு. கணவன் தெய்வமா? கணவன்ட யார்? அவர் என்ன தெய்வம்? கணவன் அவனும் மலைச்சலம் வச்சுக்கிறவன் தான். அவன் தெய்வமெல்லாம் கிடையாது. அப்போ அவன் பெண்களுக்கு பாதுகாவலன் அவ்வளோதானே தவிர அவனுக்கு தெய்வ சக்திலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கணவனை வந்து வணங்கணும் என்ற நம்பிக்கை ரசூலுல்லாஹ் காலத்தில் மக்கள்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கும் கூட இருக்கிறது. இன்றைக்கும் என்ன செய்வாங்க? கணவன் காலத்தொட்டு கும்பிட்டு விட்டு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அதுதான் பத்தினிக்கு அடையாளம் என்று ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நம்பிக்கை நம்ம வள்ளுவர் இருக்கார்ல, திருவள்ளுவர், அவரே கூட சொல்கிறார். இதை எப்படி? தெய்வம் தொழால் கொடுநன் தொழுதல்வால் பெய்யன பெய்யும் மழைங்கிறார். தெய்வத்தை தொழாமல் புருஷனை கொடுநன்னா புருஷனை தொழுவாளையானால் பெய்யின மழை பெஞ்சிரும். ஒரு பொம்பளை வந்து அல்லாவை தொழ மாட்டாலாம், கடவுளை தொழவே தேவையில்லை, புருஷனை கும்பிட்டுட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தியாக இருந்தால் மழை பெய்யின மழை பெஞ்சிருவான். அப்படி பவர் கிடைச்சிருமா? அதாவது புருஷனை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? பவர் கிடைக்கும்னு சொல்லி உலக பொதுமுறைன்னு சொல்கிறாங்களே திருக்குறள், அதில் திருவள்ளுவரோடு எழுதி வச்சிருக்கிறார். இப்படி தான் உலகம் பூரா இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எந்த மனுஷன் காலையும் விடக்கூடாது. நபிகள் நாயகம் உலகத்தில் இந்த புரட்சியை முதல் செஞ்சது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்போ எந்த ஒரு மனிதன் காலில் விழக்கூடாது. அப்படி விழலாம் என்று சொல்வதாக இருந்தால் கணவன் காலில் மனைவி விழுறான்ல, அதை நான் தடுக்காமல் இருந்திருப்பேன். அதையும் தடுத்திருக்கிறேனுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். லவ் குன்து ஆமுராகதன் யஸ்துதலி அஹதின் லமர்துல் மர்அத்தன் தஸ்துதலி ஜௌஜிஹா. நான் ஒரு காலில் ஒரு விழலாம் என்று இருந்தால் ஒரு மனைவியை கணவன் காலில் விழுமாறு நான் சொல்லியிருப்பேன். அதை நான் தடை செஞ்சிருக்கிறேனே. கணவன் காலில் கூட மனைவி விழக்கூடாது என்று உலகமெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்கல இந்த கொள்கையை. கணவன்டா தெய்வம், கணவன் அந்த காலத்து சினிமாக்கள்லாம் அப்படி தான் வரும். கணவனே கண் கண்ட தெய்வம், அது கணவனை பதின்னு தான் கூப்பிடுவாங்க. பதிபக்தி, பதி மேலே பதினா புருஷன், பதிபக்தி. அந்த கால சினிமாக்கள், நாங்கள் சின்ன பிள்ளை சினிமா பார்க்குற காலத்தில் அது என்ன பேர்? கணவன் தெய்வம்னு தானே செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ கணவனை தெய்வமாக ஆக்கி பூஜித்து இந்த தாலியை தொட்டு பண்ணிக்கிறவாங்க. இப்படியாக கணவன்கிறது அப்படி ஒரு பூதாகரமாக ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் வந்து முதல்ல தடுக்கிறாங்க. பெண்களே, புருஷங்காலில் விழாதீங்க, கணவன் காலில் விழாதீர்கள். கணவன் தெய்வம் இல்லை, கணவன் மனிதன். அவன் ஒரு ஆணாக இருப்பதால் உங்களுடைய செலவு போக்குவரத்து பொறுப்பேற்றுக் கொண்டவன். அதனால் அவனுக்கு ஒரு உயிர் இருக்கே தவிர அவன் என்ன கிடையாது, உங்களுக்கு தெய்வம் கிடையாது. கணவன் தப்பு செஞ்சால் நீங்கள் நன்மை எடுத்து சொல்லுங்கள், தீமையை தடுங்கள். இப்படியெல்லாம் மார்க்கத்தை சொல்லி அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் உடைச்சி விட்டாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? பிற மத மக்கள் எப்படி சாமியார்களில் விழுகிறாங்களோ அவங்களுடைய நம்பிக்கை, அதை நம்ம விமர்சிக்கலை. இப்போ நீங்கள் ஏன் விழுகிறீங்க? உங்கள் மார்க்கத்தில் இருக்கா? அந்த இஸ்லாமிய கொள்கை ஏற்றுக்கொண்டிருந்தால் இப்படி இருக்குதா? முகமது நபி அவர்கள் காட்டிய வழியில் இந்த மாதிரி காலில் விழணும்னு சொல்லி தந்தாங்களா? வேணான்னு சொல்லி தந்தாங்களா? வேணான்னு சொல்லி தந்தாங்க. அப்போ எந்த ஒரு மனிதன் காலில் விழுவதற்கு தடை செஞ்ச மார்க்கத்தில் இருந்து கொண்டு முஸ்லீம்களிடையே ஷேகு, முரீது, பையத்து இப்படிங்கிற ஒரு கூட்டம் கிளம்பி அவனுக்கு பின்னாடி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனாங்க, நீங்கள் யாரெல்லாம் பெரியார், மகான், எந்த சமுதாயத்தை வேணால் எடுத்துக்கிறங்க, பார்த்தீங்களோ அவர்கள்ட்ட வந்து மற்ற மக்கள்கிட்ட இருக்கிற நல்ல தன்மை கூட அவங்கள்ட்ட இருக்காது. மற்ற மக்கள்கிட்ட இருக்கிற நல்ல தன்மைகள். இப்போ வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்துச்சுங்க. இந்த புயலுக்கு நீங்கள்லாம் நிதி கொடுத்துருப்பீங்களா? ஏதாவது புயல் அடிச்சிருக்கு நிதி கொடுங்கன்னு கேட்டால் என்ன செய்வீங்க? 5-10 கொடுத்துருப்பீங்க. திருநெல்வேலியில் புயல் வந்துச்சு, தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சுல, வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டால் என்ன செய்வீங்க? அந்த செய்தி உங்களுக்கு வந்தால் 5, 10, 100, 20 கொடுப்பீங்க. எல்லா மனிதர்களும் இந்த மாதிரி பாதிப்பு வரும்போது உதவி செய்கிறாங்கல்ல. இந்த மாதிரி உதவி செய்யக்கூடியவர்களில் இந்த சாமியார் வந்து ஏதாவது செஞ்சு பார்த்துருக்கீங்களா? சினிமாக்காரெலாம் வந்து செய்வான். சினிமா நடிகர்லாம் வந்து என்ன செய்வான்? நான் சாப்பாடு கொடுக்குறேன், நான் 500 சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சினிமா நடிகர்லாம் உதவி செய்வான். யார் செய்ய மாட்டான்? இந்த லட்சமாக பக்தர்கிட்ட வாங்குறான்ல, கோடியா. இந்த எல்லா சாமியும் சொல்கிறேன், வேறு மத சாமியார் சொல்லலை, முஸ்லீம்களோட சாமியார் உள்பட, இஸ்லாத்தின் பெயரால் இருக்கிற சாமியார் உள்பட என்ன செய்கிறாங்க? கொடுத்து நீங்கள் பார்க்க முடியாது, வாங்கித்தான் திம்மாங்க. அப்போ யார் நல்லவன், யார் சிறந்தவன்? அடுத்தவர் கொடுக்குறவன் சிறந்தவனா, வாங்கிக்கிட்டே இருக்கிறவன் சிறந்தவனா? கோடியாக வைத்திருக்கிறார்கள். சுனாமி வரும்பொழுது பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க. விவேக் ஓபராய்ங்கிற நடிகன் கொண்டு வந்து மகாபலிபுரம்ங்கிற இடத்துல எல்லாருக்கும் சுனாமியில் கொஞ்சம் வீடு கட்டி கொடுத்தான். அந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்தார சாய்பாபா கட்டி கொடுத்தாரா, சங்கராச்சாரியர் கட்டி கொடுத்தாரா, பங்காரடிகள் கட்டி கொடுத்தாரா, அல்ல முஸ்லீமில் உள்ள சாமியார் யாராவது கட்டி கொடுத்தாங்களா? நம்மளை விட அவங்க நல்லவங்க கிடையாதுங்க. நீ காலில் விழுறிய, நீ மேலானவன் அவனை விட. ஏன்னு கேட்டால் நீ இருந்த இடத்துல படுத்துக்கிருவ, கிடைச்சே சாப்பிட்டு இருந்துருவ. அவங்களுக்கு நாக்குக்கு ருசியாக கொடுக்கணும். பேர் தான் சாமியார், பேர் தான் அஜர்த்து. நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட மாட்டார், பணக்கார வீட்டுக்கு தான் வருவார். வேறு எங்கே வருவார்?
ஏழை வீட்டில் சாப்பாடு கொடுத்தா வரமாட்டார். நல்ல பணக்காரன் வீட்டெலாம் இருப்பார். குஷன் இவ்வளோ பேருக்கு குஷன் போடணும், அப்போ தான் படுப்பார். நமக்கு வெறுந்தரில் போட்டு தூங்கிடுவோம். யார் மேலானவர்? நம்மளா அவரா? அப்போ எல்லா வகையிலையும் பண்பட்டவர்களாக நீங்கள் இருந்து கொண்டு பிற மதத்தை காப்பி அடித்துக்கொண்டு மதகுருமார்களுக்கு காலில் விழுகிறீங்களா இல்லையா? இது என்னது? இதான சமரசம்? அப்போ சமரசம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு கொள்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதில் வளையவே செய்யாதீங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்? பத்தூளவு துதுகினும் பொய்துகினூன், நீ வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஃபலா துதியில் முகதிபீன், அந்த பொய்யர்களுக்கு நீ பணியாதே. அல்லாஹ் சொன்னான். அவன் வளைகிறாங்க இருக்கா, நீனு வளைஞ்சிடாத. கொள்கையில் இரும்பு மாதிரி நில்லு, உறுதியாக நில்லு, உடும்பு போல இரும்பு பிடியாக பிடித்து கொண்டு நில்லு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். வளையக்கூடாது. வளையக்கூடாது என்று சொன்ன மார்க்கத்தில் இருந்து கொண்டு எங்கெல்லாம் வளையிறீங்க? எல்லாத்துலேயும் வாழ்க்கை முழுதும் வளையிறீங்க. எல்லாத்துலேயும் வளைஞ்சிருச்சு. அவ்வளோ விஷயம் நம்மகிட்ட நடக்கிற அம்புட்டு விஷயங்களுமே காப்பீடிக்கப்பட்டதாக, அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் இருக்கிறது. இப்படியான விஷயங்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மார்க்கம் சமரசம் செய்யாமல் இருக்க வேண்டும். இந்த மார்க்கம் உங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது? எந்த வகையிலையும் சமரசம் செஞ்சிடாது. சமரசம் செய்கிறன்னு அர்த்தம் அடுத்தவனை பார்த்து காப்பீடிச்சிடாது. நீ உனக்குன்னு ஒரு வழி இருக்கிறது, அந்த வழி அல்லாஹ்விடமிருந்து வந்த வழி. உனக்கு தரப்பட்டிருக்கிற வழி யாருடைய வழி? படைத்த இறைவன், நம்மளை படைச்சு எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய இறைவன் இதை இப்படித்தான் செய்யணும்னு காட்டி தந்திருக்கிறான். எல்லா வழிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்திருக்கும் பொழுது, அல்லாஹ்விடமிருந்து பெற்ற சிறப்பான வழி உங்களுக்கு இருக்கும் பொழுது அதை உறுதியாக நீ கடைபிடிக்கணுமா? மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு காப்பி அடிக்கணுமா? அந்த காப்பி அடித்தல் கூடாது என்பதற்கு தான் இவ்வளோ செஞ்சு காட்டுறோம். அதே மாதிரி நம்ம பார்க்குறோம், இந்த பெரியார்கள் மகான்களை வணங்கக்கூடிய இந்த கூட்டத்தார் இருக்கிறார்கள் இல்லையா, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கள்ட்ட நாளைக்கு நியாயப்படுத்துவாங்க. நாங்கள் என்ன அவங்க அல்லாண்ட சொல்லிவிட்டோம், ஏன்டா இப்படிலாம் சரி என்று கேட்டால் அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க? அவுளியாவை யாராவது அல்லான்னு சொன்னாங்களா? அவுளியாங்கிறாங்களா? அவர் அல்லாண்டு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை, அவரை மனுஷன் தான் சொல்கிறாங்க. நாங்கள் எதுக்கு அவுளியாட்ட போய் கேட்குறோம்? அவுளியா அல்லாட்ட வாங்கி தருவார். அவுளியா என்ன செய்வானா? நாங்கள் அவுளியாவுக்கு ஒரு காணிக்கை போட்டோம்னு சொன்னால் அவர் நேரடியாக தரமாட்டார். அல்லாவிடத்தில் பேசிக்கிச்சு எங்களுக்கு வாங்கி தருவார். அல்லாவுக்கு நெருக்கமானவர் அவர், அதனால தான் செய்கிறோன்னு ஒரு ஜமாலிப்பு கொடுப்பாங்க. அப்போ அல்லாவுக்கு இவர் சொல்லி கொடுப்பாரான். யார்? அவுளியா போய் உங்களை பற்றி அல்லாட்ட சொல்லி வாங்கி தருவாராம். இப்போ நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும், அல்லாவுக்கு சொல்லி தருவார்னு அல்லாவுக்கு தெரியாது, தெரியாதுன்னு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்குறதா இருந்தால் என்னை பற்றி ஒரு ஆளுக்கு தெரியும். எங்கள் வாப்பாவுக்கு என்னை பற்றி தெரியும், நீங்கள் போய் எங்கள் வாப்பாக்கு நீ சொல்லிக் கொடுக்கணுமா? எங்கள் தாயாருக்கு என்னை பற்றி தெரியும், நீங்கள் போய் என்னை பற்றி என் தாயாருக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது அதிகமாக அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு உங்கள் அத்தனை பேரையும் தெரியுமா தெரியாதா? தெரியும். நீங்கள் செஞ்ச எல்லா நல்லதும் தெரியுமா தெரியாதா? அவனுக்கு தெரியும். நீங்கள் செஞ்ச எல்லா கெட்டதும் அவன்கிட்ட ரெக்கார்டில் இருக்கா இல்லையா? இருக்குது. நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களா அது கூட அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் நீ இவர் சொல்லித்தரப்போகிறா, என்னத்தை போய் சொல்லித்தரப்போ அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. இறைவன்கிட்ட யாரும் சொல்லித்தந்ததான் அறிஞ்சு கொள்வானா? உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் ரெக்கார்டில் வைத்திருக்கக்கூடியவன் இறைவன். அப்படி உங்களை நம்ப சொல்லுது மார்க்கம். மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வான்? எல்லாருக்கும் ஒரு பதிவேட்டை கொடுப்பான். என்ன கொடுப்பான்? இந்த அடாவும் பதிவேடு. அதில் என்ன இருக்கு? நீங்கள் பருவம் அடைஞ்சதில் இருந்து சாவுற வரைக்கும் என்னென்ன பேசுனீங்க, என்னென்ன செஞ்சீங்க, என்னென்ன சண்டை போட்டீங்க, யாருக்கு அநியாயம் பண்ணீங்க, யாருக்கு துரோகம் பண்ணீங்க, என்ன மோசடி பண்ணீங்க, அம்புட்டு மேலே பொய் புறம் கோடு எல்லாம் ரெக்கார்டாக இருக்கும். அதை தூக்கி எல்லாம் வீசும். அந்த புட்றா மறுமை நாளில் எழுப்பி எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் அனைத்து பேருக்கும் அந்த பட்டியலை கொடுப்பான். இக்கிற கிதாபக்க இப்படி சொல்லுவான்ல, குரானில் இருக்கிறது. உனக்கு தந்த இந்த பேப்பரை படித்துப்பார், இந்த கிதாபை இந்த வாசித்துப்பார். கஃபாபி நப்சிக்கல் யௌம அலைக்க ஹசீபா, உனக்கு மதிப்பெண் போடுவதற்கு நீ போடுற மார்க்கு, இந்த பேப்பருக்கு என்ன மார்க் போடுற நீ சொல்லு. கேட்டால் ஒன்றும் பூஜ்ஜியமாக இருக்கும். நம்ம பேப்பர் எல்லாம் தூக்கி போட்டான்னு சொன்னால் நன்மை கொஞ்சோண்டு இருக்கும், தீமை நிறைய இருக்கும். நீனே மார்க் போடுறான்னு நல்லா சொல்லுவான். அல்லாஹ் கருணை செஞ்சாலே தவிர சொர்க்கத்துக்கு போக முடியாது. இப்படி எல்லா விஷயத்தையும் ரெக்கார்டாக வைத்திருக்கிற அல்லாட்ட போய் இந்த அவுளியா என்ன செய்வானா? அநியாயம்லாம் பண்ணியிருப்பானா? இந்த அவுளியா போய் அல்லாஹ் நல்லடியாக இருப்பாரான், அல்லாஹ் நம்பிடுவானா? எல்லாம் அல்லாஹ் தெரிஞ்சு வச்சிருக்கும் போது இவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ண போகிறாரு? அப்போ இதெல்லாம் சிபாரிசு பண்ணுவார். இப்படிலாம் ஒரு தவறான நம்பிக்கைகளை உங்களுக்கு ஊட்டப்பட்டு இந்த விஷயத்தை என்ன செய்கிறீங்க? செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மகிட்ட வந்தது காரணம் என்னென்னு கேட்டால் காப்பி அடித்ததுனால தான் இது வருகிறது. காப்பி அடிக்கக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களோட பழகுறீங்களா? பழகும்போது நிறைய விஷயங்களில் இதே மாதிரி சமரசம் பண்ணுறீங்க. கல்யாணம் பண்ணுறீங்க, கல்யாணம் எப்படி பண்ணுறீங்க? கல்யாணம் பண்ணுறதுக்கு மார்க்கத்தில் வழி சொல்லி தந்திருக்கா இல்லையா? நீங்கள் முஸ்லீம் தானே, அல்லாவை நம்புறீங்கல்ல, ரசூல்லாவை நம்புறீங்கல்ல,
அவங்க எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டாங்க நம்புறீங்கல்ல, அவங்க சொல்லி தந்த எல்லாம் நல்லா தானே இருக்குது நம்புறீங்கல்ல, அப்படி நம்பி இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு சொல்லி தந்த வழி என்ன? கல்யாணம் சொல்லி தந்த வழி என்ன? கணவன் நல்ல சாலியான பொண்ணை தேர்ந்தெடுக்கணும், ஒப்பந்தம் செய்யணும், மகர் கொடுக்கணும், குறைந்த செலவில் நீங்கள் கல்யாணத்தை பண்ணிக்கணும், குறைஞ்ச செலவில் திருமணம் பண்ணிக்கிறணும். இவ்வளவு தான் இஸ்லாத்துடைய திருமணம் என்பது. திருமணம்னு சொன்னால் ஒரு கணவன் இருப்பார், மனைவி இருப்பாங்க, மனைவிக்கு ஒரு பொறுப்பாளர், தகப்பனோ சித்தப்பனோ பெரியப்பனோ அல்ல ஜமாத் தலைவராக இருப்பாங்க. சாட்சி குறைஞ்சது 2, 100 கூட இருக்கலாம், குறைஞ்சபட்ச தன்வரவனே 2 சாட்சி இருக்கணும், மகர் கொடுக்கணும். என்னுடைய மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தந்தேன், அவள் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணி தந்தேன், நீ ஒத்துக்கிறியான்னு கேட்கணும். அவர் ஆமாம் பாரு, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுதான் இஸ்லாமிய திருமணம். இவ்வளோ சிம்பிளாக உள்ளது இஸ்லாமிய கல்யாணம். இந்த கல்யாணத்தை ரசூலுல்லாஹ் எப்படி நடத்த சொன்னாங்கன்னு கேட்டால், நீங்கள் இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸ்வர்ஹுமூனா, குறைஞ்ச செலவில் நடத்துகிற திருமணம் தான் பரக்கத்தான திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கூட செலவில் நடத்தவும் செய்யலாம், மார்க்கத்தில் ஹராம் இல்லை, ஆனால் சிறந்தது இல்லை. சரி கல்யாணம் பண்ணலான்டாச்சு. இப்போ நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுறோம்? அந்த கல்யாணம் பண்ணுவதற்காக வேண்டி ஒரு வாழை மரத்தை நடுறோம். கல்யாண மேடையில் என்ன செய்கிறோம்? கல்யாணத்துக்கு பந்தை போடுவாங்கல்ல, பந்தக்கால் நடணும். பந்தக்கால் நடுவதற்கு அஜர்த்தை கூப்பிட்டு, அஜர்த்து பந்தக்கால் நடப்போன்னு பாத்தியா போதுங்க. அவர் கல்யாணத்துக்கு பந்தல் போடும்போது அது ஃபாத்தியாம்பார். அப்போ போய் குச்சியை ஊண்டுவாங்க. சட்டி தூக்கி அடுப்பில் வைப்பாங்கல்ல, அதுக்கு அஜர்த்து சட்டி வைக்க போகிறோம், அல் ஃபாத்திஹா. மாப்பிள்ளைக்கு வைக்கிற ஒரு தொப்பி வச்சுருப்பாங்க, தொப்பி தலையில் வைக்கணும். அஜர்த்து தொப்பி வைக்க போகிறோம், அல் ஃபாத்திஹா. அது சட்டி வைக்க பாத்தியா, பொட்டியை வைக்க பாத்தியா, தொப்பி வைக்க பாத்தியான்னு ஒன்றுக்கு பாத்தியா ஒதுக்கிட்டே இருப்பார். இவ்வளோ செஞ்சு முடித்த பிறகு அந்த கல்யாணத்தில் வந்துட்டு பெரிய துவாவெலாம் செய்வார். என்ன துவா? அதுலேருந்து வேறு அலங்காரங்கள், சீரியல் லைட்டுகள், பாட்டு கச்சேரி. அந்த காலத்துலலாம் பாட்டு கச்சேரி இல்லாமல் கல்யாணம் கிடையாது. நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்த காலத்தில் வந்து கல்யாணம்னா இளையராஜா கச்சேரி, கங்கை அமரன் கச்சேரி இந்த காலத்தில் வைக்கிறாங்கல்ல. அந்த காலத்தில் என்ன நாவூர் நிபா கச்சேரி, முஸ்லீம் இஸ்லாமிய பாடகர்கள் அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்ன செய்வாங்க, பாட்டு கச்சேரி வைப்பாங்க கல்யாணம். அப்போ தான் கல்யாணம் வந்து ஜொலிக்குமா. இந்த மாதிரியெல்லாம் செய்கிறீங்க. இதை செய்த எங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்க? பிற மத மக்களை பார்க்குறீங்க. அவங்க கல்யாணத்துக்காக என்ன வேணாலும் செய்கிறாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சி போட்டாங்க, நீயா நாடு, நான் முழுசாலாம் பார்க்க மாட்டேன், அதை கட் பண்ணி அனுப்புகிறாங்கல்ல, அதில் வருது. அதில் கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ கல்யாணம் பண்ணீங்க? அப்போ 2 பார்ட்டி, கம்மியான செலவில் கல்யாணம் பண்ணியவர்கள், அதிக செலவில் கல்யாணம் பண்ணியவர்கள்ட்ட வச்சு கேள்வி கேட்குறான். நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க? நாங்கள் ஒரு 50 லட்ச ரூபா பண்ணோம். இது கல்யாணத்துக்குங்க. கல்யாணத்தில் எவ்வளோ லட்ச ரூபா பண்ணியிருக்காங்க? 50 லட்ச ரூபா பண்ணணும். நீ எவ்வளோ செலவு பண்ண? நான் வந்து 80 லட்ச ரூபா பண்ணேன். ஒரு கல்யாணத்துக்கு வந்து 50 லட்சம் 80 லட்சம்னு பண்ணுவதையெல்லாம் பெருமையாக ஒரு அம்மா ஒரு பொண்ணு சொல்லுது, என் கல்யாணம் எப்படி நடக்கணும்னா வேறு லெவலில் நடக்கணுமா. அது வேறு லெவலில் எப்படிமா நடக்கணும்? மாப்பிள்ளை வந்து ஹெலிகாப்டர்ந்து இறங்கணும். அப்படியே நாங்கள் உட்காந்துருப்போம், அந்த மாப்பிள்ளை என்ன செய்யணும், ஹெலிகாப்டர் வந்து இறங்குற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் கல்யாணம். அதுக்கு எத்தனை லட்சம் செலவு, அது பற்றிலாம் கவலை இல்லை. இப்படியெல்லாம் இந்த கல்யாணம் என்று சொன்னால் ஆடம்பரமாக, பகட்டாக, திமுறாக அந்த கல்யாணம் நடந்து ஏழைகள்கிட்ட வைத்து அடிக்கணும் என்று இந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க வேறு சமுதாயத்துக்காரங்க. எதுக்கான திருமணம்ங்கிற எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். ஒருத்தருக்கு வீடு கட்டுறது எல்லாருக்கும் தேவையில்லை. காசு உள்ளவன் கட்டுவான், காசு இல்லாதவன் இருக்கிற இடத்துல இருந்துட்டு போயிடுவான், வாடகை கூட இருந்துட்டு போயிடுவான், பிளாட் படத்தில் இருந்துட்டு போயிடுவான். கல்யாணம் அப்படி இருக்க முடியுமா? எல்லாருக்கும் கல்யாணம் வேணும். கல்யாணம் என்பது எல்லோருடைய தேவைன்னு சொல்லும் பொழுது அது லேசாக இருந்தால்தான் எல்லாருக்கும் கல்யாணம் கிடைக்கும். அது கஷ்டமாக்கிட்டீங்கன்னு சொன்னால் கல்யாணம் கிடைக்காது. ஒரு கல்யாணத்துக்கு 1 கோடி ரூபா செலவாகணும்னா ஏழைகள் எங்கே போவாங்க? கல்யாணம் என்பது குறைஞ்ச செலவில் இருந்தால்தான் எல்லாருக்கும் கல்யாணம் கிடைக்கும். அப்போ என்ன நினைக்கணும், நம்ம திருமணம் பண்ணுவதாக இருந்தால் நம்மகிட்ட காசு இருக்கிறது, நம்முடைய பணத்திமுறை காட்டுவதற்கு இந்த கல்யாணத்தை பயன்படுத்தக்கூடாது. இந்த திருமணம் வந்து நமக்கு எப்படி லேசாக அமைந்திருக்கிறதோ அந்த மாதிரி ஏழை பாலைகளுக்கும் அமைய வேண்டும் நினைத்து அவன் குறைந்த செலவில் கல்யாணம் பண்ணான்னு சொன்னால் கல்யாணத்துக்கு பிறக்கும் என்ன சொல்கிறாங்க, பேப்பர்லேயே போடுறாங்க, டிவியில் விளம்பரம் பண்ணுறாங்க, உங்கள் பெண் குழந்தை பிறந்து விட்டதா, பெண் குழந்தை சேமிப்பு திட்டம்னு வச்சுக்கிறாங்க. குழந்தை பிறந்தவன் கல்யாணத்தை சேர்க்கணும். குழந்தை பிறந்தவனையே அப்போ இருந்து பேங்கில் ரூபா போட்டு வந்தால் அது கல்யாணம் பண்ணும்போது ஒரு தொகை கிடைக்குங்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்காக வேண்டி பிறந்த அன்னைக்கே சேர்க்க ஆரம்பிக்கணுமா? ஏன் அப்படி ஆக்கிட்ட? நீ பண்ண அந்த ஆடம்பர திமிரின் காரணமாக குமர்கள்லாம் வீட்டுக்கு கூட ஏழை குமர்கள் தேங்கி கிடக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவச்சு குதிரைக்கும் அதுக்கும் அலங்காரத்திற்கும் கார் ஊர்வலத்திற்கும் வான வேடிக்கைகளுக்கும் குறவன் குறித்து டான்ஸுக்கும் கச்சேரிகளுக்கும் என்ன செய்கிறான், அந்த பணத்தை விரயம் செய்து விட்டு அந்த கல்யாணத்தை பிற சமுதாய மக்கள் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு இந்த சட்டம் கிடையாது, நமக்கு இல்லை சட்டம் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு குரான் கிடையாது, அவங்களுக்கு நபியுடைய வழி அவங்களுக்கு கிடையாது, அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. நீ எதுக்கு செய்கிற? உனக்கு தான் அழகான வழிகாட்டுதல் இருக்கா இல்லையா? சிம்பிளாக அப்துல் ரஹ்மானுடைய சம்பவம் சொன்னா இல்லையா? பணக்காரர் தானே அவர் ரசூல்லா கூப்பிடலையே,
யாரையும் கூப்பிடலையே. இன்னைக்கு கல்யாணம் நம்ம எப்படி பண்ணுறோம்? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எவ்வளோ அடிக்கிறோம்? ஒரு பத்திரிக்கை 200 ஒரு பத்திரிக்கை. நல்ல சூப்பர் மட்டன் பிரியாணி சாப்பிட்லாம். அந்த ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ற காசுக்கு ஒரு பேப்பருக்கு எவ்வளோ செலவு? 200 கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறான். இந்த கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வீடோட கூட கொடுக்குறிய. இந்த காலத்துக்கு தேவையா? கடிதம் போட்டுருந்தவங்களாம் வாட்ஸ்அப்பில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்னது? அந்த காலத்துலையாவது பேப்பரை தான் கொண்டு கொடுக்கணும். தபாலில் தான் ஒருத்தர் விசாரிக்கணும். நோய் விசாரிக்கணும், நல்லா இருக்கிறீங்களா, போய் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்பீங்க. இப்போ ஃபோனை போட்டு கேட்டுருவீங்க. இல்லாட்டி எஸ்எம்எஸில் அல்லது வாட்ஸ்அப்பில் எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தீர்கள், நல்லபடியாக சேர்ந்தேன். ஒரு செகண்டில் ரிப்ளை வந்துடுது. ஒரு செகண்டில் நீ அனுப்புறீங்க. இவ்வளோ பெரிய காலத்தில் இருக்கும்போது அந்த காலத்தில் கல்யாண பத்திரிக்கை அடிச்சதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கலாம். இந்த காலத்துக்கு கல்யாண பத்திரிக்கை, இந்த கல்யாண பத்திரிக்கை அடிச்சு உடனே கொடுக்குறீங்கள, அந்த கொடுக்குற கதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். கல்யாண பத்திரிக்கை உடனே கொடுப்பீங்கல்ல, கொடுத்தவொடனே என்ன செய்வான்? எப்போ கல்யாணம்னு கேட்பான். அதில் இந்த விவரம் இருக்குது. நீ கொடுத்த பேப்பரில் இந்த விவரம் இருக்குது. இவன் என்ன செய்வான்? எப்போ கல்யாணம், யார் பொண்ணு, அதில் இருக்குது அந்த விவரம். யார் பொண்ணு விட்டே கேட்பான். கல்யாண பத்திரிக்கை கொடுத்தாட்டு செய்வான், பொண்ணு யார், அதையும் இவன் தான் சொல்லுவான். எந்த மண்டபத்தில் வச்சுக்கிறீங்க அதுவும் அதில் இருக்குது. இவன் தான் சொல்லணும். இது என்னத்துக்கு? இது சும்மா சொல்லிட்டு வர வேண்டியது தானே. கல்யாணத்துக்கு சொல்லி அந்த பேப்பர் எதுக்காச்சும் உதவுமா? 200 செலவு பண்ணி அந்த கல்யாண பத்திரிக்கை நடிக்கிறீங்களே, அதனுடைய பயன் என்ன? இத்தனை மணிக்கு இன்னாருக்கு கல்யாணம், இந்த மெசேஜ் தான் பயன். அதில் உள்ள மெசேஜ் என்ன உழுதானுங்க? அதுக்கு உள்ள மற்ற டிசைனில் ஏதாவது பயன் இருக்கா? ஒரு பயனும் இல்லை. அப்போ இந்த செய்தி நீ என்ன செய்யலாம்? ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். அல்லது வேறு சாதாரண ஒரு பேப்பரில் A4 சைஸில் ஒரு 24 கட்டம் போட்டு அடித்து சின்ன சிட்டை கொண்டு விசிட்டிங் கார்டு மாதிரி இந்த மாதிரி கல்யாணம் யாபத்துக்காக வேண்டி 12 கல்யாணம் இந்த மண்டபத்தில் இருக்குது, வலிமாக்கு வந்துருங்கன்னு கொடுக்குறதா இருந்தால், தேவைன்னு யாபத்துக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு விசிட்டிங் கார்டு சைஸில் கொடுத்துட்டு போயிடலாம். இந்த ஒரு விஷயத்துக்கு பத்திரிக்கை உழவு அடிக்கிறான். மண்டபம் வந்து பல லட்சங்களுக்கு பிடிக்கிறான். மண்டபத்தை வசதி இல்லாதவன் வீட்டில் விருந்து கொடுக்க முடியாட்டி ஒரு மண்டபம் பிடிக்கலாம். வீட்டில் சின்ன வீடாக இருக்குது. வீட்டில் அப்படி தான் பெரிய நகரங்கள் எல்லாம் வீடு பெருசாக இருக்காது. 10 பேர் உட்காந்து சாப்பிட முடியாது. அப்போ விருந்து கொடுக்கணும், பல சொந்தக்காரங்க வருவாங்களா, சரி ஒரு மண்டபத்தை பிடிச்சிட்டு போ. அதுக்காக நீ பல லட்சங்களுக்கு ஏன் பிடிக்கிற? அந்த கார் பார்க்கிங் வசதி வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி ஏசி இருக்கணும்லாம் போட்டு இந்த கல்யாண மண்டபம் பிடிக்கிறீங்க. இந்த மாதிரி திருமணத்தை நீங்கள் கஷ்டமாக்கி வைத்தது எங்கேருந்து எடுத்தீங்க? குர்ஆன்லேருந்து எடுத்தீங்களா? நபி வழியிலேருந்து எடுத்தீங்களா? அப்போ எல்லாம் ஒரு ரூசோண்டு ஒரு அர்ஜன் சொன்னான். ரூசோண்டு ஒரு அர்ஜன் பிரெஞ்சு புரட்சிக்கு வித்துட்டவன் சொன்னான், எந்த சமுதாயத்தில் திருமணம் கஷ்டமாகி விடுகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் லேசாகிவிடும். ஒரு சமுதாயத்தில் திருமணம் கஷ்டமாகிவிட்டால் திருமணம் லேட்டானா என்ன செய்யும்? ஆம்பளை விபச்சாரம் செய்வான், பொம்பளை விபச்சாரம் செய்வான். ஏன்? அதுக்குரிய அந்த வயசில் நடந்துடணும். நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்க வேண்டிய வயசில் நடக்கவில்லை என்று சொன்னால் ஆம்பளையும் தப்பான வழிக்கு போவான், பொம்பளையும் தப்பான வழிக்கு போவாள். அதுக்கு என்ன காரணம்? திருமணம் லேட்டாகிறது காரணம். ஏன் லேட்டாகுது? நீங்கள் செய்கிற ஆடம்பரம் காரணம், நீங்கள் செய்கிற விருதாரித்தனம் காரணம், நீங்கள் திருமணத்தை பெரிய பயங்கரமான பட்ஜெட்டில் உண்டாக்கி இருக்கிறது காரணம். அப்போ எல்லா மக்களும் வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக சிரமம் இல்லாமல் வாழணுமாக இருந்தால் அந்த கல்யாணம் லேசாக இருக்கணும்னு வழங்குற இந்த பிறகு கல்யாணம் போட்டிருக்கிறாங்க. இந்த பேனருக்கு என்ன செலவு பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, இதை இந்த கட்சிக்காரர் தான் சொல்லலை, எல்லாரும் செய்கிறாங்க. முஸ்லீம்னு சொல்லி சொல்கிறீங்க. கல்யாணத்துக்கு வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஆடம்பர விளம்பரம் செய்கிறது நீ முஸ்லீமா? நீ எங்கேருந்து காப்பி அடித்தாய்? இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று எங்கேருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? அல்லாவிடம் இருந்தா, ரசூலிடம் இருந்தா? நீங்கள் சில தலைவரோடு பழகுறீங்க, அவங்ககிட்ட கல்யாணம் நடக்கிறது, அவங்களையும் நடக்குதுன்னு சொன்னால் அவனுக்கு குர்ஆன் இல்லை, அவனுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இல்லை, அவனுக்கு ஹதீஸ்கள் இல்லை, அவன் செய்வான். நீ எதுக்கு செய்கிற? உனக்கு தான் எல்லா வழிகாட்டும் தரப்பட்டிருக்கிறத. அப்போ இந்த மாதிரி எல்லாம் திருமணங்களை இந்த மாதிரி நடத்தக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் திருமண மேடைகளில் இந்த அரசியல் கட்சியில் உளுந்த முசீபத்தில் உளுந்த முஸ்லீம் இருக்கான, இவன் எல்லாரும் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் கட்சி தலைவரில் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு பெண்களை வந்து அந்த ஹிஜாபோட ஹிஜாபோட வைக்க வேண்டிய பெண்களை வந்து எல்லாத்தையும் உருவிட்டு நகநட்டை போட்டு அலங்காரம் பண்ணி பதுமை மாதிரி மேடையில் கொண்டு நிப்பாட்டுறான். உலகமெல்லாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி. எதுக்காக வேண்டி? தலைவர் வர்றாராம், அவருக்கு காட்டணுமா? இதுக்கடா கல்யாணம்? அப்போ நீ இஸ்லாமிய மரபில் வந்தவனாக இருந்தால் நீ அங்கே போய் சேர்ந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போ. இஸ்லாத்தின் பெயரால் இதை செய்கிறான். இதில் எவனும் இதில் கிடையாது. முஸ்லீம்ங்கிறவன் எவன் போய் கட்சியில் சேர்ந்தானோ, கட்சியில் ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டானோ, அவனுடைய கல்யாணம் பூரா என்னவா இருக்கும்னு கேட்டால் குஃபராட்டமாக இருக்கும். இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இஸ்லாத்தினுடைய மாண்புகளை கெடுக்கி நாசமாகக்கூடியதாக இருக்கும் என்பதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அடுத்தவருடைய பழகி 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 உங்கள் நற்பண்புகளை ஒருத்தர் சொன்னாரா இல்லை? இம்ரான் பேசும்போது சொன்னார்ல, ஒரு மனிதனை பார்த்து ஒரு அறிஞர் இஸ்லாத்துக்கு வந்து நினைஞ்சார், குர்ஆனையே தமிழாக இங்கிலீஷில் மொழிபெயர்த்தார்னு சொன்னாங்களே பிக்தாலுடைய வரலாறு ஒன்று சொன்னாங்களே. எனக்கு முந்தி பேசினவர் என்ன சொன்னார்? ஒரு பாலஸ்தீனத்துக்காரன் கடன் வாங்கிட்டு கடன் கொடுத்தவர் திட்டின திட்டையெல்லாம் கேட்டுக்கொண்டு சும்மா இருந்தான்.
ஏன்டா சும்மா இருக்கிறேன்னு ஒருத்தர் கேட்டார். இஸ்லாம் எங்களுக்கு இப்படி தான் கற்று தந்திருக்கணும். அவருக்கு இஸ்லாத்தின் மீது காதல், இஸ்லாத்தின் மேலே விருப்பம். அதன் பிறகு ஒரு இஸ்லாத்தை படித்து குரானை படித்து அரபி மொழியையும் படித்து அரபு மொழியில் உள்ள குரானை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறவங்களுக்கு மாறினார்னு சொன்னால், அப்போ நம்முடைய செயல்பாடுகளை நீங்கள் சரியாக நடத்தினால் அவங்க இதே மாதிரி மாறுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? நீங்கள் செய்கிற மாதிரி அவங்கள மாற்றணுமா, அவங்க செய்கிற மாதிரி நீங்கள் மாறணுமா? எது சிறந்தது? உங்கள் செயல் சிறந்ததாக இருக்கும் பொழுது இதே மாதிரி மாற்றுறதுக்கு அவனுக்கு ட்ரைனிங் கொடுங்க. உங்களுடைய பழக்கம் அவனுக்கு என்ன செய்யணும்? உங்களுடைய நற்குணங்களை அவனுக்கு கடத்தணும். உங்கள் நற்பண்புகள் அவன்கிட்ட போய் சேரணும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பதிலாக அவன் செய்கிற எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறீங்க. அதே மாதிரி இஸ்லாத்தின் பெயரால் சமுதாயத்தில் சிலர் கட்சி நடத்துகிறாங்க. முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க? அந்த கட்சி இந்த கட்சின்னு பல கட்சிகள் நடத்துகிறாங்க. இந்த கட்சிகள் எது கட்சி நடத்துகிறாங்க? ஒரு எம்எல்ஏ ஆகணும், அல்லது ஒரு எம்பி ஆகணும், ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகணும், ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகணும். இதுக்கு தான் என்ன செய்கிறாங்க? அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆக முடியாட்டா கூட ஏதாச்சும் வாரியம் கிடைக்கணும், ஏதாச்சும் புறம்போக்கை கைப்பற்றிக்கிட்டு அரசாங்க துணையோட பட்டா போட்டுக்கிறணும். இந்த மாதிரி சில ஆதாயத்துக்காக என்ன செய்கிறாங்க? கட்சி நடத்துகிறாங்க. அப்படி கட்சி நடத்தும்போது கட்சி அதுக்கு தான் நடத்தும்போது ஓட்டு கேட்க போகிறாங்க. யார் ஓட்டு கேட்க போகிறா? முஸ்லீம்கள் தேர்தலில் நின்று ஓட்டு கேட்பதற்காக போகிறாங்க. எங்கே போகிறாங்க? கோயிலுக்கு போகிறாங்க ஓட்டு கேட்க. அவன் என்ன செய்கிறான்? நெத்தியில் ஊதி அடிக்கிறான். இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது? இவன் கோயிலில் போய் ஓட்டு கேட்க போகிறான். அவங்க என்ன செய்கிறாங்க? நெத்தியில் பொட்டை வைக்கிறாங்க, திருநீரை பூசுகிறாங்க, ராமம் பூசுகிறாங்க, பரிவட்டம்னு கொண்டு வைக்கிறாங்க. இதுகெல்லாம் அந்த தெய்வத்தினுடைய அருள், தெய்வத்தினுடைய ஆசிங்கிற பெயரில் அதை செய்கிறாங்க. இவன் முஸ்லீம் சமுதாயத்தின் பிரதிநிதி. இவன் முஸ்லீமுடைய நலனுக்கு பேசக்கூடிய காவலன். இது முஸ்லீமா? இது இப்படி செஞ்சால் முஸ்லீமாக இருப்பானா? அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ எல்லா தெய்வமும் இருக்குன்னு போய் நீ அந்த ஏற்றுக்கிட்டு வர்றிய. நீ அவனை ஏமாற்ற தானே செய்கிற. நிஜமாக நம்ம ஒரு முஸ்லீமை நம்புவானா? அதை ஒரு முஸ்லீமாக இருக்கிற யாராவது சிலைகளுக்கு சக்தி இருக்க நம்புவானா? நம்ப மாட்டான். அப்போ நீ நம்புறியா நம்பலையா? நம்பலை. அப்போ ஏமாத்தானே செய்கிற. அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி, ஓட்டு வாங்குவதற்காக வேண்டி நாங்களும் உங்களை மாதிரி ஆள் தான். விலாங்கு மீன் சொல்லுவாங்கள்ல, விலாங்கு மீன் என்ன செய்யும்? பாம்புக்கு தலையை காட்டும். விலாங்கு மீன்கிற ஒரு மீன் இருக்கிறது. அதை தலையை பார்த்தீங்கன்னா அது பாம்பு மாதிரி இருக்கும். அந்த விலாங்கு மீனுடைய வாழை பார்த்தீங்கன்னா மீனுடைய வால் மாதிரி இருக்கும். விலாங்குங்கிறது மீன். அந்த மீனுக்கு தலை எப்படி இருக்கும்? பாம்பு தலை மாதிரி இருக்கும். வால் எப்படி இருக்கும்? மீன் வால் மாதிரி இருக்கும். அந்த விலாங்கு மீன் என்ன செய்யணும்னு கேட்டால், பாம்பை பார்த்தவொன்னே தலையாட்டிக்கிறோம், ஓ ஆள் தாண்டுக்கிட்டு. மீனை பார்த்தோன்னா வாழை காட்டுவான். பாம்பு என்ன செய்யும்? விலாங்கு மீனை மாதிரி பாம்புக்கு தலையை காட்டுறது, மீனுக்கு வாழை காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதானே இவங்க செய்கிறான். முஸ்லீமுக்கு காவலருங்கிறான், இஸ்லாத்துக்காக உயிரை கொடுப்போங்கிறான், பாபர் முஸ்லிக்கு கண்டிக்கிறோங்கிறான், பள்ளிவாசல் மீட்போங்கிறான். பள்ளிவாசல் இருக்கிற எல்லாம் செய்யலை சரிண்டா, அதுவாக இருந்துட்டு போ. உனக்கு என்ன? உனக்கு தான் எல்லாம் சரி தானே. உனக்கு தான் பரிவட்டமும் சரி, உனக்கு திருநாமமும் சரி, உனக்கு திருநமும் சரி. அப்போ ராமர் கோயில் இருந்துருக்கு. உனக்கு என்ன? இப்போ நீ பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது? பாபர் மசூதி எதுக்கு வேணுங்கிறோம்? அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்கு தான் வேணுங்கிறோம். அதை கண்டித்து பேசி மக்களை உசுப்பி விட்டு இந்த பக்கம் என்ன செய்கிறது? தலையை காட்டிக்கிறது. நம்மள்ட்ட என்ன செய்கிறது? தலையை காட்டி முஸ்லீம்களுக்கு நான் பாடாடுறேங்கிறது. அந்த பக்கம் போயிட்டு வாழை காட்டிக்கிட்டு நாங்கள் உங்கள் ஆளுக்கு தான், நாங்கள் திருநூறு வச்சுக்கிடுவோம், நாங்கள் நீங்கள் செய்கிற எல்லாம் செய்வோம், நீங்கள் சிற பிரசாதத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட போய்கிட்டு உங்கள் ஆளுங்கிறது. இதுதான் ரசூல்லா காலத்தில் இருந்த முனாஃபிக்களை இப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படி? பொய்தால குள்ளதீன் ஆமனும் காலும் ஆமன்னா, மூமின்களை முஸ்லீம்களை பார்க்கும் பொழுது நாங்களும் முஸ்லீம்கள் என்று சொல்கிறார்கள். பொய்தால ஹலோ இலா ஷயாத்தீனிகும், அவங்க தலைவர்கள்ட்ட போகும் பொழுது காலு இன்னாமாவுக்கும், உங்களை சேர்ந்தவங்கங்கிறாங்க. ரசூல்லா காலத்தில் ஒரு கூட்டம் இருந்தாங்க, அவங்களுக்கு பேர் முனாஃபிக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா ரசூல்லாட்ட உங்கள் ஆள் எடுத்துருவாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு உங்கள் ஆள் எடுத்துருவாங்க. இங்கே வந்தால் உங்கள் ஆள், அங்கே வந்தால் உங்கள் ஆள். இதை இவன் செய்கிறானா இல்லையா? எந்த முஸ்லீம் அரசியல் கட்சியாக செய்யாமல் இருக்கிறானா? இஸ்லாத்தின் பெயரால் ஓட்டு கேட்கக்கூடிய எல்லா முஸ்லீம் அரசியல் கட்சியும் செய்கிறான். உயிர் மூச்சான தௌஹீது, உயிர் மீச்சான லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கை, அதை குழி தோண்டி அற்ப ஓட்டுக்காக அவனும் போட பொருள். இதனால பொய்ய சொல்லி ஏமாறுறாங்க. அவனுக்கு நம்ம ஏமாத்துறாண்டு பாய் அதெல்லாம் கும்பிட மாட்டார். நம்மளை ஏமாத்திருக்கா, பொட்டு வச்சுட்டு இருக்கா, அவனுக்கு தெரியாததெல்லாம் அதெல்லாம் அவனுக்கு தெரியும். நீ அவனை போய் ஏமாற்ற பார்க்குற. எதுக்கு ஏமாத்துற? உனக்கு அந்த மாதிரி அந்த சிலைகள் நம்பிக்கை இருந்தால் இது செய்யும். உனக்கு நம்பிக்கை இல்லை, நீ அல்லாஹ் மட்டும் தான் நம்புறேன்னு சொல்கிற. உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் இதை விட்டுட்டு அதுக்கு போயிரு. நான் என்ன கேட்குறேன்? உனக்கு அந்த சிலைகள் மீது நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காட்டி தான் நீ முஸ்லீமாக இருக்கணும். அப்போ உங்ககிட்ட லா இலாஹ இல்ல ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிவிட்டு நாங்கள் அதிலே போயிட்டோண்டு போய் எவனும் கேட்க மாட்டோம். இங்கே வந்துக்கிட்டு இதில் இருக்கிறேங்கிற, இங்கே இருந்து நான் முஸ்லீம்ங்கிற,
முஸ்லீம்களுக்காக பாடுபடுகிற உரை இயக்குங்கிற, முஸ்லீம்களுக்கு பிரச்சனைன்னா விட மாட்டோம்னு பேசுகிற, எல்லாம் முஸ்லீம் வசூல்லாம் முஸ்லீம்கிட்ட பண்ணுற, தேர்தல் நிதியெல்லாம் முஸ்லீம்கிட்ட வாங்குற, வீடுரா போய் என்ன செய்கிற, முஸ்லீம் காரியத்தை பித்தரா வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறேன்ட்டு செய்கிற, எல்லாம் முஸ்லீம்னு செஞ்சுக்கிட்டு ஓட்டு வாங்கும்போது மட்டும் என்ன செய்கிற, அப்படி சமரசமாயிடுறாங்க. எல்லாரும் எப்படி ஓட்டு வாங்குறானோ நம்மளும் அது மாதிரி வாங்குவோம். எல்லாரும் கும்பிட்றானோ இப்படி போனோம். யார் முஸ்லீம், இவன் முஸ்லீமு, அல்லாஹ்வை தெரியும் யாரையும் கும்பிடக்கூடாத ஒரு முஸ்லீம், இந்த அற்பமான ஓட்டுக்காக என்ன செய்கிறான், முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டு வேனில் நின்றுக்கிட்டு இப்படி இப்படி கும்பிட்டுட்டே போகிறான். வச்ச கை பிரிக்காமல் இப்படியே கொண்டு போகிறான். எது கிடையாது போகிற, இந்த உனக்கு இந்த அற்ப விஷயம் பெருசாக போச்சு. அப்போ அல்லாஹ் கேட்குறான்ல, துரிதுன ஒஸ்பீர் நப்சகம அல்லதீன எதுவுன ரப்பகம் பில் கதாத்தி உள்ள அஷி, காலையிலும் மாலையிலும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறார் நன்மக்கள், அவங்களோட நீ இருப்பாயாக. தாது ஐநா கண்கும், அவங்களோட உன் கண்களை கடத்தி விடாதே. துரிது ஜீனத்தில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தின் கவர்ச்சியை நாடி அங்கிட்டு போயிடாதன்னு நல்லா எச்சரிக்கிறான் ரசூலுல்லாஹ். இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்திலே கவர்ச்சி, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு எம்எல்சி, ஒரு எம்சி, இந்த மாதிரி ஒரு பதவி கிடைப்பதற்காக வேண்டி எல்லா தார்மீக நெறிகளையும் தூக்கி எரிஞ்சிட்டு இவன் என்ன செய்யறான், இப்படி ஓட்டு கேட்பான். இதில் நீ என்ன 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 முஸ்லீமாக இருக்கிற, இது அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இல்லையா, இது சமரசமாக இல்லையா, நீ எதில் இருக்கிற சொல்லுவோம். நம்பிக்கை என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்வதற்கு பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் கிடையாது. அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லைன்னு சொல்லணும். லா இலாஹ்வுக்கு அர்த்தம் என்ன, அல்லாஹ் ஒருவன் கடவுள் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் இல்லை. அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லை, இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வை தவிர மற்றது இல்லை இல்லைன்னு சொல்லணும், அவன் தான் முஸ்லீம். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, எதுவும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள் இப்படிங்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ என்ன பண்ணுற, அதுவும் கடவுள் இதுவும் கடவுள், அங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன் அங்கேயும் போவேன், இங்கே போனால் சிலுவையை போட்டுக்கிறவன், அங்கே போனால் நெத்தியில் குங்குமத்தை வச்சுக்கிறவன், அங்கே ஒவ்வொரு சீக்கியருக்கு போனால் தலப்பாக கட்டிக்கிறவன். இது என்னடா கொள்கை, இது என்ன மனுஷன், இது மானங்கட்ட பொழப்பு தேவையா இது? இந்த கேவலமான இந்த ஓட்டு பொறுக்கிறதுக்காக வேண்டி உயிருக்கு மேலான இஸ்லாத்தை நீங்கள் விடுவீங்களா? எல்லாம் விடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் இருந்த ஒரு இயக்கம் இருந்துச்சு, அதில் இருந்து சத்தியம் பண்ண ஊராக போய் அமமுக, உங்கள் ஊரில் எத்தனையோ கூட்டங்கள் அதுக்காக பேசியிருக்கிறோம். என்ன பேசணும், நாங்கள் ஒரு காலத்திலும் தேர்தலில் போட்டியிட மாட்டோம், எங்களுக்கு ஓட்டு கேட்க மாட்டோம், இப்படியெல்லாம் சத்தியம் பண்ணிவிட்டு இப்போ என்னவாச்சு, எங்களுக்கு சீட்டு எவ்வளோ தரேன்னு கேட்டு இந்த கும்புற கொடுத்து அவனும் சேர்ந்து விட்டான். அப்போ இந்த அரசியல் சாக்கடையில் இறங்கின எல்லாருமே இஸ்லாத்தை விட்டு போகிறார்கள். அதுக்கு உடந்தையாக இருக்கிறவர்கள் நீங்களும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. என்னடா உங்கள் பேரை சொல்லி கட்சி நடத்துகிறான், இவ்வளோ பெரிய சிற்கான காரியத்தை செய்கிறான், அது உனக்கு உறுத்தவே இல்லைன்னு சொன்னால், அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் அல்லாட்ட உன்னுடைய பதில் என்ன? இதுக்கு அல்லாட்ட போய் என்ன பதில்னு சொல்லுவாய், எல்லாம் கேட்க மாட்டான் இதெல்லாம். அப்போ கல்யாணத்தின் பெயரால் செய்கிற அந்த அநியாயத்தை போல இவன் சமுதாயத்தின் பெயரால் கட்சி நடத்துகிறான், சமுதாயத்தின் பெயரால் இயக்கம் நடத்துகிறான், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறான். எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறான், ஓட்டு கேட்டு ஊர்வலம் போகிறாங்களா, ஊர்வலம் போகும்போது மக்கள்லாம் வந்து தெருவில் இருந்து பார்க்கணும்ல, வேட்பாளர் வர்றாருன்னா எட்டி பார்க்கணும்ல, அதுக்கு அவனி தார தப்பட்ட மூலம்லாம் அடிச்சுட்டு போவாங்க எல்லாரும். இவனும் செய்றான் அதை. அவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கம் இல்லை, அவன் அதை தான் செய்வான். குறவங்க ஒருத்தி டான்ஸ் ஆட விட்டுக்கிட்டு வேட்பாளர் பின்னாடி வருவார், முன்னாடி தாரை அடிப்பாங்க, தப்பட்டை அடிப்பாங்க, சில டான்ஸ் ஆடிட்டு போவாங்க, வீண் விசில் அடிச்சுட்டு போவான், தண்ணி அடிச்சுட்டு போவான், இப்படி ஒரு கூட்டம் போகும்ல. இந்த மாதிரி தான் முஸ்லீம் வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு போகிறார்கள். முஸ்லீம் வேட்பாளர் ஓட்டு கேட்டு போகும்போது தாரை தப்பட்டை அடித்து கொண்டு மூலம் அடித்து கொண்டு இதோ வேட்பாளர் உங்கள் வெற்றி வேட்பாளர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றீங்களே, இது எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? நீ சரியான நீ முஸ்லீம் வந்து ஆசைப்படுறீங்கள, தேர்தலுக்கு ஆசைப்படுறீங்கள, இதெல்லாம் செய்யாமல் நான் உள்ளதை சொல்லி நான் முஸ்லீம் தாங்க, நான் நேர்மையாக நடப்பேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் விழுவா போய் கேளு. அப்படி கேட்க உனக்கு திராணியில் நீ கற்றுக் கொடுவங்களுக்கு. நீ உண்மையான முஸ்லீமாக இருந்தால் நாங்கள் கும்பிடலாம் மாட்டோம், எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க, உங்களை ஏமாற்ற மாட்டோங்க, நாங்கள் புட்டுலாம் வச்சு ஏமாற்ற மாட்டோங்க, நாங்கள் முஸ்லீம் தாங்க, ஆனால் ஒழுங்காக செய்வோங்க, நம்பிக்கை இருந்தால் போடுங்க நீ சொல்லியிருக்கிறீ. அப்படி சொல்லி பார்த்தா அடுத்தவனுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலில் வேலை செய்கிறதுக்கு பூத்தில் ஏஜென்ட்கள் இருப்பாங்க. அவங்க உட்காந்துட்டு அந்த பூத்தில் வந்து நம்ம கட்சிக்காரனா கள்ள ஓட்டு போடுறான்னு கண்காணிக்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சாரா வாங்கி கொடுத்தா வேலை வாங்க. அவங்களாம் என்ன செய்யணும், அந்த வேலை செய்கிறவனுக்கு சாரா வாங்கி கொடுக்கணும். முஸ்லீம் வேட்பாளர்களும் அந்த மாதிரி சாரா வாங்கி கொடுக்குறார்கள். யாருக்கு? கட்சிக்கு வேலை செய்கிறவனுக்காக வேண்டி, தேர்தல் வேலை செய்கிறவனுக்காக வேண்டி சாராயத்தை வாங்கி ஊற்றி வேலை வாங்குறார்கள். இதுதான் இஸ்லாமா? அப்போ எல்லாத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, நம்முடைய உயர்ந்த ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு நம்ம பக்கம் அவனை ஈர்ப்பதற்கு பதிலாக நீங்கள் அதில் போய் விழுந்துக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லாத்துலேயும் சரி, ஒன்றா சார், ஒன்று ரெண்டு கிடையாது, எல்லாத்துலேயும் சரி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையெல்லாம் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் பிற மதத்தவர்கள் வந்து பண்டிகை கொண்டாடுறாங்க. அவங்க தீபாவளி கொண்டாடுவாங்க, பொங்கல் கொண்டாடுவாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, அது அவங்க பண்டிகை, அது அவங்களுடைய உரிமைன்னு போயிடலாம்.
இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை தான் பேசணும். நமக்கு வந்து இந்த தீபாவளி நம்ம கொண்டாடுறாங்கள, அது நம்புறீங்களா யாராச்சும்? நமக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க சொல்கிறாங்க. நம்ம பெருநாளை நம்புகிறோம், நோம்பு பெருநாள் நம்ம நம்புகிறோம், ஹஜ்ஜி பெருநாள் நம்புகிறோம். அவங்க சொல்கிற பண்டிகை வந்து ஏதோ அசுரன் இருந்தானா சொல்கிறாங்க, அது அவங்க நம்பிக்கை. அதில் உனக்கு நம்பிக்கை இல்லைங்கும்போது என்ன தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எதுக்கு சொல்கிற? இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க, நாங்கள் நடிக்க விரும்பலைங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க அப்படி சொல்ல வேண்டியது தானே. எல்லாத்துலேயும் அவங்க செய்கிற எல்லாத்தையும் நானும் செய்வேன். அப்போ நீ செய்கிறதெல்லாம் அவன் இன்னும் சொல்ல போனால் சலான் சொல்கிறது இருக்க, வணக்கம் சொல்கிறாங்க, நீ சலான் சொல்லி அவனே சலான் சொல்லக்கூடிய ஆக்க வேண்டியது தானே. சலான் சொல்லலாமா இல்லையா? காஃபிருக்கு சலாம் வந்து எல்லாருக்கும் சொல்லலாம். சலாம் வந்து முஸ்லீமுக்கு உரியது கிடையாது. அஸ்ஸலாமு அலாமன் அரஃப்தும் அல்லம் தாரிஃப், தெரிந்தவன் தெரியாதவன் எல்லாருக்கும் சலான் சொல்லுன்னு அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான், ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறாங்க. நம்ம ஒரு மனிதரை பார்த்தோம் என்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் நீ சொன்னால் அவனும் அலைக்கும் சலாம்னு சொல்லுவான், நீ சலாம்னு சொன்னால் அவனும் சலாம்னு சொல்லுவான். இவன் என்ன செய்கிறான்? ஒரு ஆளை பார்க்கும்போது இப்படி வணக்கம் வணக்கம் வணக்கம், ஏன் வணக்கம் சொல்கிற? சலாம்னு சொல்லு, சலாம்னு சொன்னால் அவனும் சலாம்னு சொல்லுவான். அப்போ அவனுடைய பண்பாடை நீ கற்றுக்கிற பார்க்குறியே தவிர ஓம் பண்பாடை அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிற. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா வாழ்க்கை மொத்தமாக எடுத்து பாருங்கள், ஏதாச்சும் மிச்சமாக இருக்கான்னு பாருங்கள். ஒவ்வொரு செயலாக எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி என்ன மாதிரி நம்மகிட்ட மிச்சமாக இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. இப்போ தான் கொஞ்ச நாள் அந்த ஏகத்துவ பிரச்சாரம் வந்த பிறகு தான் பெண்கள்லாம் இந்த முறையான ஆடைகள்லாம் இப்போ அணிகிறீங்க. அந்த காலத்தில் ஆடைகளையும் கலாச்சாரம் அப்படி தான் இருந்துச்சு. ஆடையில் என்ன செய்வாங்க? அவங்கள மாதிரியே தான் ஆடைகள் அணிவாங்க, டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. பெண்களை பார்த்தா முஸ்லீம் பெண்ணு, இது முஸ்லீம் அல்லாத பெண் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. அது கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ முஸ்லீம் பெண்கள் என்ன செய்கிறாங்க? அதில் சில மாறாத நாதாரிகள் சில பேர் இருக்கிறாங்க, விட்டுருவோம். நல்ல முஸ்லீம் பெண்கள் இன்றைக்கி செய்கிறாங்க, அந்த அடையாளத்தோடு இருக்கிறார்கள். அந்த மாதிரி அடையாளத்தோடு இருக்க இன்னும் சொல்ல போனால் தாடி கூட அந்த காலத்தில் கிடையாது, எல்லாம் கேலி பண்ணுவாங்க. அந்த காலத்தில் எல்லாம் அப்படி இரண்டரை கலந்து போய் பள்ளிவாசலுக்கு போகிற முஸ்லீம் அத்தனை பேர் தாடி வலிச்சுட்டு வந்து ஃபுல் சேவாக இருப்பான். ஃபுல் சேவ்டாக இருந்தால் தான் மாப்பிள்ளைக்கு அழகு. கல்யாணம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. தாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தாடி வச்ச மாப்பிள்ளை பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்? தாடி வச்சுருக்கிறாரு, மொழு அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கணும், தர்மேந்திரா மாதிரி இருக்கணும்னு பேசிக்கிடுவாங்க. அப்போ அமிதாப் பச்சன், எம்ஜிஆர், தர்மேந்திரா மாதிரி இருக்குன்னு அப்படி இருக்கணும், அதான் அழகுன்னு சொன்னாங்க. இப்போ அது மாதிரி போச்சு. இப்போ என்ன செய்யணும்? இப்போ அவங்களும் தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமல்ஹாசனும் தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டான், ஹாஜர் தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொருத்தனும் பெரிய பெரிய ஸ்டார்கள்லாம் என்ன செய்கிறான்? அவன் தாடியோட சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இதுதான் மாறி எனக்கு தெரிஞ்சு மாறினது. பெண்களுடைய இந்த ஆடை விஷயங்கள் வந்து கொஞ்சம் காப்பி அடிச்சு கொஞ்சம் விலகி கொஞ்சம் சரியான நிலைக்கு திரும்பி இருக்கீங்க. ஆண்கள் தாடி வைக்கிற விஷயம் கொஞ்சம் மாறி இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே நம்ம அப்படியே இரண்டரை கலந்து கல்யாணம் காட்சி கர்மாதி, எந்த கர்மாதி எடுத்துக்கிறோம். ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான், இறந்து போனால் என்ன செய்யணும்? இறந்து போனதுக்கு மார்க்கத்தில் வழிகாரத்தில் இருக்கா இல்லையா? இருக்குதுல்ல. இறந்தால் என்ன செய்யணும்? குளிப்பாட்டணும், கஃன் போடணும், நல்ல துணியை வச்சு கஃன் போடணும், தூக்கிட்டு போய் அவனை அடக்கணும், அவனுக்கு ஒரு ஜனாசா தொழுவிக்கணும். இவ்வளோ தானே மார்க். அவனுக்கு ஒரு துவா செய்யணும், அடைக்க முடிச்சுட்டு என்ன செய்யணும்? ஒரு துவா செய்யணும். இவ்வளோ தானே அதுக்கு உள்ளது. இவன் என்ன செய்கிறான்? கல்யாணம் இறந்து போனவனை வேற சமுதாயத்தை பார்க்குறான். அவங்க இறந்த பிறகு திதி பண்ணுறாங்க, திவசம் பண்ணுறாங்க, 3ஆம் நாள் சடங்கு பண்ணுறாங்க, 9ஆம் நாள் சடங்கு பண்ணுறாங்க, 40ஆம் நாள் சடங்கு அதெல்லாம் பார்க்குறான்னா நமக்கு வேணுமே. இங்கே வந்து என்ன செய்கிறான்? இறந்த வீட்டில் வந்துட்டு 3ஆம் பாத்தியா ஓது, 7ஆம் பாத்தியா ஓது, 40ஆம் பாத்தியா ஓடு. அப்போ இறந்த வீட்டில் பாத்தியான்னு ஓதி காசு வசூல் பண்ணுறோம். அது நீங்கள் உடன்படுறீங்க. இறந்த வீட்டில் இதெல்லாம் செய்யணும்னு ரசூலா சொல்லி தந்தாங்களா? ஒரு குழந்தை ஒரு பையன் ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு என்ன செய்யணும்? ரசூலுல்லா காலத்தில் அவங்க குடும்பத்தில் யாருமே இறக்கலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது அவங்க மகள் ஜெயினப் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு பாத்தியா ஓதுனாங்களா? ரசூலுல்லா உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய 2வது மகள் ருக்கையா இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா ஓதுனாங்களா? ரசூலுல்லா உயிரோடு இருக்கும்பொழுது அவங்களுடைய உம்மு குல்சும் 3வது மகள் மூத்தா போயிட்டாங்க, அவங்களுக்கு அவனுடைய பாத்தியா ஓதுனாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது அவங்க மனைவி ஹதீஜா மூத்தா போயிட்டாங்க, அதுக்கு பாத்தியா ஓதுனாங்களா? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது அவங்க சித்தப்பா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு பத்ரில் கொல்லப்பட்டு போயிட்டாங்க, அதுக்கு பாத்தியா ஓதுனாங்களா? இறந்து போன ஆளுக்கு இதெல்லாம் செய்யணுமா இருந்தால் ரசூலுல்லாஹ் செஞ்சுருப்பாங்கல்ல. ஜனாஸா தொழு வச்சு அடக்கமென்று ஒரு துவா செய்யுது, அவ்வளவுதான். உனக்கு யாவும் ஒரு மேலாம் தொழுகையில் துவா செய். அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? தினசரி கூட உங்கள் அப்பாவுக்கா துவா செய், தினசரி உங்கள் அம்மாவுக்கா துவா செய், தினசரி புருஷனுக்கு துவா செய்யுங்க, தினசரி கணவனுக்கு துவா செய்யுங்க. யார் இறந்து போயிட்டாங்களோ அவங்களுக்காக துவா செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதுதான் மார்க்கத்தில் உள்ளது. அந்த சாவு வீட்லையும் போய்கிட்டு இறந்த அன்னைக்கு விருந்து போட வைக்கிறான். இறந்து போன அன்னைக்கு என்ன செய்யறது? எல்லாம் வந்துடுவாங்களா? அவன் செத்துப்பவனுடைய காசில், அவன் வீட்டு காசில் என்ன செய்யறது? ஆட்டர் மாட்டர் எடுத்து விருந்து கொடுக்குறான். பார்க்குறோன்னா இல்லை, இறந்து போன ஒரு வீட்டில் போய் அந்த மக்களை கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பாப்பா மூத்தா போயிட்டார் இன்னும் என்ன ஆகுமோ, புருஷன் மூத்தா போயிட்டார் என்ன ஆகுமோன்னு கவலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் செலவழித்து வைக்கிறீங்களான்னு அடுத்த பார்த்தவங்கள்ட்ட கேட்குறான். கேவலமாக இருக்குது. அடுத்தவர்கள் கேவலப்படுத்துகிற அளவுக்கு இந்த காரியம் என்ன செய்கிறது? விருந்து வைக்கிறீங்க, 3ஆம் நாள் விருந்து வைக்கிறீங்க.
7ஆம் நாளைக்கு பாத்தியா வைக்கிறீங்க, அந்த 40ஆம் பாத்தியா ஓதும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பல விசேஷங்கள் வச்சுருக்கிறாங்க. என்னண்டு அவர் என்னவெல்லாம் விரும்பினாரோ அதெல்லாம் வச்சு பாத்தியா ஓதும். பாத்தியா ஓதும் என்ன செய்யணும், உங்கள் தாப்பனார்னா கோவிச்சுக்கிறோம், தாத்தா இறந்துருப்பார், உங்கள் தாத்தா இறந்துட்டார் வைங்க, உங்கள் தாத்தா இறந்தோன்னு பாத்தியா ஓத போனால் என்ன செய்யணும், அந்த தாத்தா என்ன சுருட்டு குடித்தார், அந்த சுருட்டு குடித்தாரா அந்த சுருட்டு வாங்கி வைங்க. உங்கள் தாத்தா என்ன சிகரெட்டு குடிப்பார், அந்த சிகரெட்டு ஒரு பாக்கெட்டை வாங்கி வைங்க. உங்கள் தாத்தா என்ன பிராண்டில் பிராந்தி அடிப்பார், அதில் ஒன்று வாங்கி வை. இப்படி ஓதுறாங்க பாத்தியா. பாத்தியாங்கிறது ஏன்னு கேட்டால் இறந்த ஆவி திருப்பி சுற்றிக்கிட்டே இருக்குமா. அவர் விரும்பின மாதிரி அந்த பொருளை வச்சா தான் விடுமா, இல்லாட்டி உங்களை பிடிச்சிக்கிறேன். பயங்கட்டிட்டாங்க. எப்படி பயங்கட்டாங்க, செத்து போனாலும் ஆவியை சுற்றிக்கிட்டே இருப்பார். அவர் சுருட்டு விரும்பினார்னா நீ சுருட்டை வாங்கி வச்சு பாத்தியா ஓதணும். அவர் சிகரெட்டை விரும்பினா சிகரெட்டை வாங்கி பாத்தியா ஓதணும். அவன் விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தான் வைங்க, அந்த பொம்பளை வச்சு பாத்தி ஓதணும் போல இருக்குது. பொம்பளை விபச்சாரம் பண்ணாங்க, அந்த பொம்பளை படுக்க போட்டு பாத்தியா ஓதணுமா, என்ன அதை மட்டும் செய்யலை வைங்க, பாக்கி எல்லாத்தையும் செஞ்சு விட்டாங்க. என்ன செய்யறது, அவர் எதெல்லாம் விரும்பினாரோ ஹராமானது எல்லாத்தையும் விரும்பினாலும் அதை வச்சு பாத்தியா ஓது. எதுக்கு இந்த பாத்தியா ஓதுற, அவர் ஆவி பேயா சுற்றுறாரு வந்துருங்கிறாங்க. ஆவி பேயா சுத்த இயலுமா இஸ்லாத்தில்? இஸ்லாமிய நம்பிக்கை எப்படி, ஒருத்தன் மௌத்தா போன பிறகு இங்கே வர இயலுமா? ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, அல்லாஹ் எத்தவப்பல் லம்பு சஹீன மௌத்தியா, ஒரு உயிர்கள் மரணிக்கும் பொழுது அதனுடைய உயிர்களை அல்லாஹ் கைவசத்தில் எடுத்துக்கொள்கிறான். நான் செத்துட்டேன்னு சொன்னால் என் உயிர் அல்லாவின் கையில் வர இயலுமா தப்பிச்சு? அல்லாவுடைய புடியில் மாட்டிக்கிட்ட உயிர் எப்படிங்க அந்த உலகத்துக்கு திரும்பி வரேன்? அதே மாதிரி முன்கர் நினைக்கிற கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டு முடித்த உடனே தூங்குன்றுவாங்க, கேமராவோடய தூங்குன்றுவாங்க. எல்லா நல்ல மனுஷன் தூங்கிக்கிட்டே இருக்கிறான், அவன் எப்படிங்க வருவான்? எல்லா கெட்ட மனுஷனுமா இருந்தால் கபூரில் அடி வாங்கிட்டே இருக்கிறான், அவன் எப்படிங்க வருவான்? செத்து போனவன் நல்லவனாக இருந்தாலும் இங்கே வர முடியாது, கெட்டவனாக இருந்தாலும் வர முடியாது. இங்கேயே ஒருத்தனை ஜெயிலில் அடிச்சுட்டு வர இயலுமா? அதை விட கடுமையான ஜெயில் அல்லாவுடைய ஜெயிலு. ஒம்மி வராயிகும் பரசகுன் இலா யோமி யுபாசுன், திரும்ப எழுப்பும் நாள் வரைக்கும் அவங்களுக்கு திரை போடப்பட்டுச்சு. ஒருத்தன் செத்துட்டான்னு சொன்னால் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ஒரு திரையை போட்டுறான்ல. இங்கே உள்ள எதுவும் உனக்கு தெரியாது, அங்கே உள்ள எதுவும் உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது செத்தவன் ஆவியா அந்த அஜத்மா பயங்காட்டுற அஜத்மா என்ன செய்வாங்க, நீ பாத்தியா ஓதலன்னு சொன்னால், அவர் விரும்பினதையெல்லாம் வைத்து பாத்தியா ஓதலன்னு சொன்னால் அவர் வந்துடுவார். இது எங்கேருந்து எடுத்த, பிற மத மக்கள் அதெல்லாம் செய்வாங்க. பாத்தியா அவங்க அந்த சடங்கு செய்யும் பொழுது சாராயத்தை வாங்கி வச்சு அவன் எதெல்லாம் விரும்பணும் அதெல்லாம் வச்சு செய்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தவனை அவங்க செய்கிறான், நம்ம செஞ்சா என்ன அப்படி அஜத்தில் கேட்குறீங்க. அந்த கூமுட்டு அஜத்தை என்ன செய்யணும், இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லைடா ஏன்டா அப்படி செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே நான் ஓதுறேன் பாத்தியா. எதுக்கு வேணாலும் பாத்தியா. சினிமா கூட்ட திறப்புக்கெல்லாம் பாத்தியா ஓதுறாங்கங்க. சினிமா கூட்டையை டாஸ்மாக் திறக்கப்படுகிறது பாத்தியா, பேங்கு திறக்கப்படுது பாத்தியா, அதுக்கு அஜத்து போல் பாத்தியாங்கிறான். அப்போ இந்த மாதிரி மார்க்கம் தடுத்திருக்கிற ஹராமான விஷயங்களுக்கெல்லாம் பாத்தியா உண்டாக்குன மாதிரி உங்களே அதே மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்போ எல்லா விஷயம் கருமாதியிலே உங்களை விட்ட மாதிரி இல்லை, எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறீங்க. அதே மாதிரி நம்ம மற்றவங்கள்ட்ட பார்த்து பழகி என்ன செய்கிறோன்னு கேட்டால் அவங்கள மாதிரி நடக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த தௌஹீது கொள்கையை சொல்லணும்னு வந்தாங்களே அவங்கள்ட்டே அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்குது. என்ன செய்கிறாங்க, அடுத்தவங்கள பார்த்து அட்ஜஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. இறந்துட்டாங்க, கொரோனா நேரம், கொரோனாவில் இறந்துட்டாங்க. கொரோனாவில் இறந்தால் அவன் பிள்ளைய அப்பன் நடக்க மாட்டேங்கிறான், அப்பன் பிள்ளைய அடக்க மாட்டேங்கிறான், அண்ணன் தம்பியை தொட மாட்டேங்கிறான், தம்பி அண்ணனை தொட மாட்டேங்கிறான். கொரோனா அவனுக்கு வந்துருமா, பொய் அம்பிட்டு கொரோனாவுக்கு பில்ட்டை கொடுத்து பயங்காட்டிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் கொரோனான்னு சொல்லி உலகமெல்லாம் சேர்ந்து ஏமாற்றி நம்ம நினச்சிட்டாங்க கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இந்த முஸ்லீம் இயக்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவர்கள் தொடாவிட்டால் நாங்கள் தொடுகிறோம், அவர்கள் அடக்கம் செய்யாவிட்டால் நாங்கள் அடக்கிறோம் அப்படின்னு இவங்க இறங்குறாங்க. இறங்கி நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க செய்கிற எல்லா சடங்கையும் இவர்கள் துணை செய்கிறார்கள். சும்மாவை தூக்கி அடக்கிட்டு வா, ஒரு பாடியை கொண்டு அடக்கிறதுங்கிறே நம்முடைய கடமை. முஸ்லீம் அல்லாதவர் இறந்தால் கூட அவர் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறது, அதை கொண்டு அடக்கி வச்சு நம்ம கடமை, யாராக இருந்தாலும் அடக்கலாம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் என்ன மதம், அந்த மதம் எரிப்பீங்களா புதைப்பீங்களா, நாங்கள் எரிப்போம், வரவு கட்டலாம் அடுக்குங்க எல்லாம் கொண்டு போய்ங்க, அதில் கொண்டு நாங்கள் பாடியை வைக்கிறோம். அவங்க செய்கிற எல்லா சடங்குக்கும் துணை செய்கிறது இது சமய நல்லிணக்கமாக. இதை தானடா எல்லாம் செய்கிறான் அட்ஜஸ்ட்மெண்ட். இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வந்துச்சு, இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் தான் வந்தது. இவர்கள் பிறரோடு அந்த நல்லிணக்கம் வேணும் என்பதற்காக வேண்டி அவருடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால், அவங்கள்ட்ட நிதி வாங்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம நல்ல இயக்கம்னு பேர் வாங்கணும் என்று சொன்னால் என்ன செய்கிறது, இறந்து போனால் புதைக்கிறதுக்கு எரிக்கிறது கொண்டே துணை செய்கிறது. அங்கே உட்காந்து தூக்கி கொண்டே பாடியை கொண்டே வைக்கிறாங்க, அவங்க ஓமரி மந்திரங்கள்லாம் ஓதுறாங்க, ஜெபிக்கிறாங்க, அதுக்கு துணை செய்கிறாங்க. முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு அது பாத்தியா ஓதிட்டா அதனால் வரமாட்டோங்கிறாங்க. பாத்தியா ஓதின கல்யாணத்துக்கு வரமாட்டோங்கிறாங்க. பயங்கர ஷிர்க் செய்கிற ஜனாசாவில் கலந்து இது அட்ஜஸ்ட்மெண்ட். இஸ்லாத்தின் பெயரால் தௌஹீதின் பெயரால் இயக்கம் நடத்தவர்கள் என்ன செய்கிறாங்க, கொள்கையை விட உலகத்தில் பேர் வாங்கணும்,
நம்ம உலகத்து நல்லவங்க நல்ல மனிதர்கள்னு பேர் வாங்கணும் என்பதற்காக வேண்டி அதுலேயும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய நிலைமை நீ கண்ணால் பார்த்தீங்களா இல்லையா? அந்த கொரோனா நேரத்தில் எல்லா முஸ்லீம் வீக்கிலும் இதை பண்ணாங்களா இல்லையா? நீங்கள் கொரோனா நேரத்தில் வந்து நீங்கள் தொடவே மாட்டேன் என்னால் சடங்கு செய்யுங்க வர்ற போடா, நீ அப்பனை தொட மாட்டேன், சடங்கு மட்டும் வருவியா? நாங்கள் அடைக்கிறோம், சும்மா அடைக்க போட வேண்டியதானே? அவங்க வச்சு வச்சுட்டு எல்லா சடங்கு செய்வதற்கு வந்துடுவாங்களாம். அந்த மந்திரம்லாம் துணை செய்வாங்களாம். அவ்வளோ துணையும் செஞ்சுவிட்டு இது சரி, இது மார்க்கத்தில் உண்டா? ஒரு முஸ்லீமை இப்படி செஞ்சால் கண்டிக்கிறாங்க. நீ எப்படி முஸ்லீமாக இருந்து கொண்டு அங்கே போய் பாத்தியா ஓதுற, அதனால் நான் வரமாட்டேங்கிறான். முஸ்லீம் ஜனாசாவுக்கு வரமாட்டேங்கிறான். முஸ்லீம் அல்லாத ஜனாசா அது கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செஞ்சாலும் நான் வருவேன், இந்து முறைப்படி எரிச்சாலும் நான் வருவேன் மட்டும் இல்லை, துணை செய்வேன், பக்கத்தில் பார்த்துக்கிட்டு நிற்பேன், ஆதரவாக நிற்பேன், உறுதுணையாக நிற்பேன். இதுக்கு பேரான் தௌஹீதா? இதுக்கு பேர் எல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்த உடனே நம்மளை அப்படி அது மாற்றிடுது. நம்ம அவனை மாற்றி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம்? அவனை போலவே மாறிக்கொண்டிருக்கிற காட்சியை பரவலாக பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பழக என்ன செய்ய நமக்குள்ளேயே ஊடுருவி விடுவதுன்னு பார்க்குறோம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். இப்போ ஊரோட ஒத்து போகணுங்கிற உதாரணமாக ஒரு வருஷம் பிறையை பார்த்துட்டாங்க. பிறை பார்த்தா என்ன செய்யணும்? நோன்பு பெருநாள் அறிவிக்கணும். நோன்பு பிறையை பார்த்தா நோன்புன்னு அறிவிக்கணும். பெருநாள் பிறையை பார்த்தா பெருநாள் அறிவிக்கணும். பிறையை பார்த்தாச்சுங்க. பிறையை பார்த்த உடனே நீங்கள் பிறையை பார்த்துட்டீங்க, நோன்பு வைக்காதீங்க, பெருநாள் அடுத்த நாள் கொண்டாடுங்கிறாங்க. யார்? தௌஹீதுன்னு சொன்னோம். அது சொல்கிறான் என்னது? வியாழக்கிழமை பிறை பார்த்தாச்சு, வெள்ளிக்கிழமை நோன்பை விட்டுருங்க, பெருநாளை சனிக்கிழமை கொண்டாடிக்கிறங்க. ஏன்னு கேட்டால் எல்லோரும் அன்றைக்கி தான் கொண்டாடுறாங்களாம். எல்லோரும் அன்றைக்கி தான் கொண்டாடுறதுனால, சுன்ன ஜமாத்தில் கொண்டாடுறதுனால நம்மளும் அப்போ தான் கொண்டாடணும்னு பெருநாளையே தள்ளி வைக்கிறாங்க. எதுக்காக வேண்டி? அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நோய் எங்கே வரைக்கும் வந்துருச்சுன்னு சொன்னால், அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொன்ன ஜமாத்துகளே விட்டது. அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, எது உள்ளது அடித்து சொல்லணும். ஒருத்தன் பெருநாள் கொண்டாடி எனக்கு என்னது, நான் பிறையை பார்த்துட்டேன்ல, நான் கொண்டாடுவேன், நாங்கள் மட்டும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக ஊரோடு ஒத்து போகணும், எல்லோரும் மாதிரி இருக்கணும், அதிகமான கூட்டத்தை காட்டணும்னு அந்த நோய் வந்தவொடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற நோய் மனிதனுக்குள்ளே ஊறி போய் கிடக்கிறது. அதுவும் பிற சமய மக்களோடு வாழக்கூடிய நாடுகளில் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனால் நம்மளாம் எப்படி முஸ்லீமாக மாறணும்? ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்க. ரசூல்லாவுக்கு பிறகு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வியாபாரத்துக்கு வந்தாங்க. சஹாபாக்கிட்ட பாடம் படித்தவங்க வந்தாங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க முஸ்லீமாக வாழ்ந்து காட்டினாங்க, சமரசம் இல்லாமல் வாழ்ந்து காட்டினாங்க, கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. அதை பார்த்து நம்ம அப்பம் பாட்டம் முஸ்லீம் ஆனாங்க. அப்பம் பாட்டம் எதனால் முஸ்லீம் ஆனாங்க? அவங்க இஸ்லாத்தில் வளைஞ்சு கொடுக்காம சமரசம் பண்ணாமல் ஒழுங்காக வாழ்ந்ததை பார்த்து விட்டு தான் ஏன் அப்பம் பாட்டம் உங்கள் அப்பம் பாட்டம்லாம் இஸ்லாத்துக்கு போனார்கள். அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்திருந்தால் இந்தியாவில் முஸ்லீம் தான் இருப்பான். நீங்கள் அந்த மாதிரி வாழ்ந்திருந்தீர்களே, நான் வளைஞ்சு கொடுக்காம இதாண்டா இஸ்லாம், இப்படி தானே இருப்பேன். உங்களுடைய வியாபாரத்தில் உள்ள நேர்மை, வியாபாரத்தில் உள்ள ஒழுங்கு, நாணயம், நேர்மை, இதெல்லாம் பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வர்றான். இன்றைக்கி முஸ்லீம்கிட்ட வியாபாரத்தில் கூட நேர்மை கிடையாது. அவங்க பண்ணுற எல்லா கள்ளத்தனையும் பண்ணுறாங்க, 2ஆம் நம்பர் பார்க்குறாங்க, ஹராமானது விற்கிறாங்க, அளவு நிறுவையில் மோசடி செய்கிறாங்க. அப்போ எல்லா விஷயத்துலையும் எப்படி கலந்துட்டு எங்கே இஸ்லாம் எங்கே இருக்குது? பேருக்கு இருக்குது. இஸ்லாமுக்கு என்ன இருக்குது? பெயருக்கு நம்ம முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறோமே தவிர இஸ்லாம் சொன்னக்கூடிய அந்த வாழ்க்கை நெறிமுறை நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. அதை மாற்றணும். சமரசம் இனிமேல் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன செய்யணும்? இறைவா, இனிமேல் நாங்கள் அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன அதெல்லாம் நீ பார்க்க தேவையில்லை. நீ எதை பாரு, உன்னுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. நீ இந்த நேரமே மரணித்து விட்டால் உங்கள் இது என்ன ஆகும்? நீ சடங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மரணித்து விட்டாய், ஷிருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மரணித்து விட்டாய், தவறான காரியத்தில் ஈடுபடும் போது மரணித்து விட்டாய். உன் நிலை என்னவாகும்? தௌபா செய்யக்கூட டைம் இருக்காது, பாவ மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்காது. அப்போ இப்படி பயந்து நம்ம ஒவ்வொரு வினாடியும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹை விட்டு நூல் கூட நவர மாட்டோம். முகமது ரசூலுல்லாஹ், முகமது தான் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க என்ன மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய சொன்னாங்களோ அப்படித்தான் செய்வோம், அதுக்கு மாற்றமாக நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருந்தால், எந்த உறுதியாக இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஆமன்து பில்லாஹ் சொல்லு, சும்மஸ்தகிம், பிறகு உறுதியாக நெல்லு. இவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ஒரு நற்சான்று சொல்கிறான். அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹ், யார் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொன்னார்களோ, சும்மஸ்தகாமு, பிறகு உறுதியாக நின்றார்களோ. சொல்வது மட்டும் பத்தாது, உறுதியாக நிற்கணும். போட்டு கேட்க போனாலும் கும்பிட மாட்டேன்னு நிற்கணும், ஷிர்க் செய்ய மாட்டேன்னு நிற்கணும், தர்காவுக்கு போக மாட்டேன்னு நிற்கணும், தாயத்து போட மாட்டேன்னு நிற்கணும். யார் உறுதியாக நிற்கிறார்களோ தனஸ்ஸல் அலைஹிமுல் மலாயிகா, அவங்களுக்கு வானவர்கள்லாம் இறங்குறாங்களாம். மலக்குமார்கள் வர்றாங்க, நமக்கு தெரியாது, ஆனால் மலக்குமார்கள் வர்றாங்க. வந்து சொல்லுவாங்களாம், அல்லா தகாஃபு, பயப்படாதீர்கள்,
வலா தஹ்சனு கவலைப்படாதீர்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதூன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மலக்குமார்கள் உங்களுக்கு நற்செய்தி சொல்வார்கள். எப்போ சொல்லுவாங்க? நீ அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்லிவிட்டு அதில் உறுதியாக அசையவே கூடாது, உறுதியாக நிற்கணும். ஏமா என்ன பேர் வேணாலும் தொலைஞ்சிட்டு போடா, நான் இப்படி தானே இருப்பேன். நான் வாழ்வது மறுமைக்காக, நான் வாழ்வது உங்கள்கிட்ட பேர் வாங்குறதுக்காக இல்லை, நீங்கள் பாராட்டுறதுக்காக இல்லை, உங்களுடைய நட்புக்காக இல்லை. நான் வாழ்வது என் இறைவனுக்காக. என் இறைவன் தடுத்ததை நான் செய்ய மாட்டேன். நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. லா தகாஃபு பயப்பட, எதுக்கு பயப்பட தேவை இருக்காது. அல்லாஹ் உதவி செய்வோம். அல்லாஹ் தகாஃபு நீங்கள் அஞ்சாதீர்கள், உலா தஹசனும் கவலைப்படாதீர்கள். கவலைப்பட மாட்டீங்க, அச்சமும் இருக்காது. நீங்கள் இப்படி இருக்கிறவங்க தான் தைரியம் இருக்கு. நல்லா வளைக்கிறேன். யார் மார்க்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிறானோ அவன் நெஞ்ச நிமித்தி நிற்பான், எதுக்கும் பயப்பட மாட்டான். எவ்வளோ பெரிய சக்தி வந்தாலும் அவன் இரும்பு கூட நிற்கிறதுக்கு எது வேணும்? கொள்கை உறுதி வேணும். அப்படி இருப்பார்களே ஆனால் தத்தனஸ்ஸல் அலைஹிமுல் மலாயிகா வானவர்கள் அவர்கிட்ட இறங்கி சொல்வாங்களாம், அல்லாஹ் தகாஃபு நீங்கள் பயப்படாதீங்க, பயப்படுற மாதிரி உங்களை ஆக்க மாட்டோம், நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்போம்னு அர்த்தம். அல்லாஹ் தகாஃபு லா தஹ்சன் கவலையும் படாதீங்க, இந்த கொள்கையில் மட்டும் உறுதியாகிறீங்க, கவலைப்படாதீங்க, அதனால் ஒன்றும் ஏற்படாது, எந்த விளைவும் ஏற்படாது என்பதை நீங்கள் நம்புங்கன்னு அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தில் நம்பிக்கை கொண்டு கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.